அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். பணியின் காரணமாகவும் தமிழ் நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடுவார்கள். அதற்கு முன்னர், நிகழ்ச்சி தொடர்வதற்கு முன்னர் தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க மாணவ கண்மணிகள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவனி கலை பண்பாட்டு சங்கம் நிகழ்த்துகின்ற இந்த பேராசிரியர்கள் மற்றும் முனைவர்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னால், வரவேற்புரைக்கு முன்னால் இங்கு வந்திருக்கும் பேராசிரியர்கள், முனைவர்கள், மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மீது பற்றின் காரணமாகவும், தமிழ் மேல் கொண்ட பற்று என்பதை விட காதல் காரணமாகவும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் அவனி கலைப்பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த கலைப்பண்பாட்டு சங்கமானது தொடங்கியதன் நோக்கம் தமிழ் மற்றும் தமிழ் கலை சார்ந்த கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் கலைகளை மேம்படுத்தவும், தமிழ் கலைஞர்களை பாதுகாக்கவும், தமிழ் அறிஞர்களை மென்மேலும் போற்றி அவர்களை பெருமழை செய்வதும் தான் இந்த கலைப்பண்பாட்டு சங்கத்தின் நோக்கம். அந்த சங்கத்தின் நோக்கமாக இது தொடங்கப்பட்டிருந்தது. இதன் முதல் இலக்கிய நிகழ்வாக இந்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோடு இந்த நிகழ்வு இங்கே நடக்கிறது. இந்த கலைப்பண்பாட்டு சங்கத்தின் நிர்வாகிகளாக இங்கே அமர்ந்திருக்கும் முனைவர் ரவி என்கின்ற குணவதி மைந்தன், இவர்தான் இந்த சங்கத்தின் நிறுவனர் ஆக இப்பொழுது இருக்கின்றார். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இந்த சங்கத்தின் மிக சிறந்த நிர்வாகி மட்டுமல்லாமல் ஒரு தூணாக விளங்குகின்ற ஒரு நபர். அது மட்டுமல்லாது இவர் தினமணி மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சீஃப் எடிட்டராகவும் பணிபுரிகிறார். பெரிய ஆளுமை கொண்டவர். அது மட்டுமல்லாது புதுச்சேரியின் மிகச்சிறந்த திரைப்பட வரலாற்று இயக்குனர். அதுவும் புதுச்சேரியில் இருக்கின்ற தமிழறிஞர்கள், முன்பு மறைந்த தலைவர்கள் மற்றும் தமிழ் கலைகள் தொடர்பான வரலாற்று குறும்படம் இயக்குவதில் மிகச்சிறந்த இயக்குனர் என்று பெயர் பெற்றவர். பல திரைப்படங்களில் பணியாற்றி மிகப்பெரிய அனுபவம் பெற்ற ஒரு சிறந்த இயக்குனர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு ஆளுமை பெற்ற ரவி அவர்கள். அதே போன்று இங்கே அமர்ந்திருக்கும் எங்களது சங்கத்தின் பொருளாளர் மு அருள் செல்வம் என்கின்ற ஒரு தொழிலதிபர் என்பதை விட மிக சிறந்த ஒரு கொடையாளர் என்று சொல்லலாம். இவர் கொடை அளிக்காத சங்கங்களே புதுச்சேரியில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு வள்ளல் தன்மை கொண்ட ஒரு மிகச்சிறந்த மனிதரை இந்த சங்கம் பெற்றிருப்பது எங்களுக்கெல்லாம் கிடைத்த பெருமை என்று நான் கூறிக்கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று எங்களுடைய சங்கத்தில் இணைச் செயலாளராக இருக்கின்ற மு சுபாஷினி அவர்கள் மயிலம் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருந்தவர். அவரும் இந்த சங்கத்தின் செயல்பாடுகளில் இருந்து கொண்டு தீவிரமாக பணியாற்றுகின்ற ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர். மேலும் இந்த சங்கத்திற்கு
வெளியில் நிறைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இங்கே வர இயலவில்லை. திரு அருள்ராஜ், திரு குமரன், திரு பிரபாகர், திரு ஆளவந்தார் மற்றும் சில நிர்வாகிகள் வர இயலவில்லை. அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இருப்பதால் இங்கே வர இயலவில்லை. முதலாக வரவேற்புரை, இந்த நிகழ்விற்கு முறையான வரவேற்புரையை எங்களது முனைவர் ரவி என்கின்ற குணவதி மைந்தன் இப்பொழுது வழங்குவார். உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் நிர்வாகிகள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை முதலாக நடத்தியிருப்பது மிக பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. நாம் எதற்காக இங்கே ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்றால், தமிழ் வழி படித்தால், தமிழ் மொழி பாடம் கற்பித்தால் ஏற்படும் சவால்கள் பற்றியும் அதில் எவ்வகையான முன்னேற்றங்களை அடையலாம் என்பதை பற்றியும் தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இருக்கின்ற செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய ஆலோசனைகள் வழங்கும் பட்சத்தில் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பற்றெல்லாம் இப்போது நாம் பேசவிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்கள் கருத்துக்களை சொல்கின்றபடியில் இறுதியாக நாம் ஒரு முடிவு, ஒரு தீர்மானமாக கொண்டு செல்லலாம் என்று கூறுகிறேன். உங்கள் அத்தனை பேரை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பேராசிரியர்கள் மற்றும் முனைவர்களுக்கு மரியாதை செய்கின்ற நிகழ்வு. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்வதில் உங்கள் கைகளில் இருக்கின்ற திருவள்ளுவர் புத்தகம் என்பது திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆவணப்படமாக தயாரித்த அந்த படத்தினுடைய கதை தொகுப்பு, வசன தொகுப்பு. தமிழ் படித்தால், தமிழ் இருந்தால் என்ன செய்யலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். இந்த படத்தின் மூலம் ஏறக்குறைய 23 நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கின்றேன். அது காரணம் இந்த தமிழும் திருவள்ளுவருடைய வரலாறும் என்பது எனக்கு அந்த நாடுகளிலிருந்து அழைப்பு வந்தது. எனவே இந்த படத்தில், இந்த கதையாக்க புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை படித்துவிட்டு உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது என்பதை எனக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்நிகழ்வில் முன்னிலை வைக்கும் எங்களது சங்க பொருளாளரும் தொழிலதிபருமான மு அருள்செல்வம் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அவனி கலை பண்பாட்டு சங்கம் ஆரம்பித்து ஓராண்டு இன்னும் பூர்த்தியாகவில்லை. இதன் நோக்கம் நமது கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும். நலிந்த கலைஞர்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்வியல் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே உலகளாவிய அளவில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாம் அதில் இயல், இசை, நாடகம் என்ற ஒரு தொகுப்புடன் நம்முடைய அமைப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தினால்தான் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தொண்டாற்றக்கூடிய நமது பேராசிரியர்களை அழைத்து தமிழ் தொடர்ந்து மாணவர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு தமிழ் வழியில் படிப்பதனால் ஏற்படும் பயன்கள், அதனால் எதிர்காலத்தில் அவர்கள் அந்த மொழி பற்றோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக நமது தமிழ் கலாச்சாரம் அப்படி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம். அதில் மொழி இருந்தால்தான் நம்முடைய தமிழர் என்ற இனம் இருக்கும். அந்த தமிழர் என்ற இனம் இருக்கும்போது தான் அதில் உள்ள பண்பாடுகள், கலாச்சாரங்கள் அவை நாம் கொண்டு செல்ல முடியும், அதை வளர்க்க முடியும் என்பதனாலேயே தமிழ் மொழியை கொண்டு தமிழ் பேராசிரியர்களான முனைவர்கள், ஆசிரியர்கள், அதாவது நீங்கள் தான் கர்த்தாக்கள், நீங்கள் தான் களத்துக்கு எடுத்து சென்று மாணவர்களிடத்தில் மொழியையும் வளர்ச்சியும் பற்றி பேசி அவர்களை ஒருங்கிணைத்து அந்த வழியை செயல்படுத்தப்படுபவர்கள் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் முனைவர்களும் தான். அதனால் இந்த அமைப்பை அவர்களை கொண்டே ஏற்படுத்த வேண்டும். அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அதற்கு ஏற்றாற் போல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தலைவரும் நிறுவனரும் கூறியதால் முதலில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளோம். இதில் ஒரு சில பேராசிரியர்களால் வர முடியாத சூழ்நிலையும் உள்ளது. அவர்களுடைய கருத்துக்களும் பின்னாளில்
வாங்கிக் கொள்ளப்படும். உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்துக்களும் பதிவு செய்து அந்த கருத்துக்கள் ஆலோசனைகளை எல்லாம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமாக உருவாக்கி உங்களை கொண்டே அதை செயல்படுத்துவதற்காகவே இந்த கருத்து கூட்டம். இதில் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நான் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கின்ற சச்சிதானந்த புலவரின் வரிகளுக்கேற்ப இந்த தமிழ் மேற்கொண்ட காதலால் இங்கே கலைப்பண்பாட்டு சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழ் மட்டுமல்லாது தமிழ் கலைகள் உலகமெங்கும் பரவுவதல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கத்தின் முதல் இலக்கிய நிகழ்வாக பேராசிரியர்களின் மனதில் இருக்கும் தமிழ் வளர்ச்சி என்கின்ற அந்த செயல்பாடுகளை அவர்களிடமிருந்து கேட்டறிந்து அதன்படி ஐயா நம்முடைய அருள் செல்வம் ஐயா சொன்னது போல அந்த செயல் திட்டங்களை வகுக்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வானது தமிழின் பெருமையையும் தமிழ் கலையையும் தமிழர்களின் வரலாற்றையும் இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள அவர்களை எந்த அளவிற்கு நாம் ஊக்குவித்தல் ஆர்வம் உண்டாக்குதல் போன்ற நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தலையாய நோக்கமாக இந்த நோக்கம் இருக்கின்றது. இன்றைய தலைமுறையினர் எதை நோக்கி செல்கின்றார்கள், அவர்களை எப்படி மடைமாற்றம் செய்து நல்வழிப்படுத்துவது என்பது நமக்கு எல்லாம் இருக்கின்ற மிகப்பெரிய கடமையாக நான் கருதுகின்றேன். அந்த கடமையை இப்பொழுது நாம் செய்யாவிட்டால் எப்பொழுதுமே செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் பேராசிரியராக நீங்கள் தமிழ் தாயின் அருள் பெற்றவர்கள். அந்த தமிழ் தாயின் அருளால் இன்றைக்கு மாணவர்களுக்கு நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்கின்ற அற்புதமான பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படி பாக்கியம் பெற்ற நீங்கள் உங்களுடைய அருளை, அந்த ஆசியை, தமிழ் தாயின் ஆசியை அனைத்து மாணவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை என்பதை தினத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் தமிழ் துறையில் பணியாற்றி தமிழ் மாணவர்களுக்கு உங்களுடைய பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போதும், ஆனால் அவர்களுக்கு உண்மையான ஆர்வம் என்பது இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒரு முறை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த தமிழ் சொந்தங்கள், தமிழ் மாணவர்கள் இன்றைக்கு போகின்ற பாதையில் ஏற்படுகின்ற அந்த சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத சில வெறுக்கத்தக்க நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அதையே பேசிக் கொண்டிருக்காமல் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எவ்வாறு தயார் செய்வது, அதற்கு உங்களுடைய மேலான ஆலோசனைகள் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுதல். அது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கமாக, இன்று தமிழ் படிக்கும் எண்ணம், ஆர்வம் மாணவர்கள் மட்டுமல்லாது இளைஞர்களிடமும் குறைந்து கொண்டே வருகிறது. இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதன் விளைவாக தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடும் இதை அனைத்தையும் மறந்து இளைஞர்கள், மாணவர்கள் வேறு எதையோ நோக்கி செல்வதால் தான் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற குற்றங்கள், அதிகரிக்கும் குற்றங்கள் அனைத்திற்கும் காரணம் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். அதை களைய வேண்டிய பொறுப்பு தமிழ் பேராசிரியர்களாகிய நம்மிடம் மட்டுமே இருக்கிறது என்பதில் நான் இதை ஆணித்தரமாக இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், தமிழை படித்தால் ஒழுக்கம் வளரும் என்பது நமக்கு தெரியும். தமிழை படித்தால் பண்பாடு வளரும் என்பது நமக்கு தெரியும். தமிழை படித்தால் தமிழ் கலாச்சாரம் செழித்துவோங்கும் என்பதும் தெரியும். இருந்தும் நாம் இன்று இந்த மாணவர்களை கல்வியை அடுத்து, கல்விக்கு அப்பால் அவர்களை எந்த நிலைக்கு அந்த தமிழ் கல்வி மூலமாக ஒழுக்கத்தை அவர்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்கின்ற
தலையாய கடமை இருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகளில் நாங்கள் இதே புதுவை தமிழ் சங்கத்தில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுபவர்கள் அனைவருமே 60 வயதுக்கு மேல் உள்ள அறிஞர்கள், புலவர்கள், கலைமாமணிகள் என்று நிறைய பேர் பங்கேற்கின்றார்கள். அதில் இளைஞர்களின் பங்களிப்பு என்பது மிக குறைவாக இருப்பது என்பதுதான் மிக வேதனையாக நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் இந்த நிகழ்வு என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்று சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடக்கும் பொழுது இன்னும் ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகளில் கண்டிப்பாக இந்த தமிழ்ச்சங்கம் இலக்கிய நிகழ்வுகளில் வெறிச்சோடி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் தமிழர்கள் நாங்கள் என்று சொல்வதற்கு நாம் வெட்கப்பட்டே ஆக வேண்டும். இன்றைக்கு உலகமெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்கள் நிறைய பேர் இருந்தாலும், அயலக தமிழர்கள் இருந்தாலும், அவர்களுக்கு தமிழ் உணர்வுகள் இருந்தாலும் தமிழ் பேச பிழையின்றி பேச பிழையின்றி எழுத தெரிந்தவர்கள் ஒரு சிலரை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் மொரிஷியஸ் என்கின்ற நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு 500 பேருக்கு கூட எழுத படிக்க தெரியாது என்பதுதான் மிகப்பெரிய வேதனை நண்பர்களே. இதே நிலைமை இந்த தமிழ்நாட்டிலும் இந்த புதுச்சேரியிலும் ஏற்படாது என்பது என்ன உத்தரவாதம்? யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியாது? கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒரு மொழி இழந்தால் ஒரு இனம் அழியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை நீங்களும் மாணவர்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவை அனைத்துமே ஏட்டளவில் இருப்பதாக நிறைய அறிஞர்கள் இதே மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் பேச விரும்பவில்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நான் சிந்திக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட ஏனென்று சொன்னால் தனிமரம் தோப்பாகாது, ஒரு கை மட்டும் ஓசை எழுப்பாது, பல கைகள் ஓங்கி ஒழித்தால்தான் இங்கே இந்த தமிழ் என்ற அன்னைக்கு கிடைக்கின்ற வாழ்த்தொலி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட அந்த ஓசை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றோடு ஒரு கை சேர்த்த மனித சங்கிலி போல இணைந்தால்தான் இந்த தமிழ் அன்னைக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் தமிழ் ஆர்வலர்கள், தமிழை நேசிப்பவர்கள் என்று இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், இந்த மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு இந்த தமிழை கற்கும் ஆர்வத்தையும் தமிழை போற்றுகின்ற இலக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் ஆர்வத்தையும் எப்படி தூண்ட வேண்டும் என்பதை உங்களுடைய ஆலோசனைகளை இங்கே நாம் பதிவு செய்து இருக்கின்றோம். அந்த ஆலோசனை மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் செல்வோம் என்பதை கூறிக்கொண்டு, நேரம் மிக குறைவாக இருப்பதால் இந்த நிகழ்ச்சி என்னுடைய நோக்க உரையை இத்துடன் முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொருவராக தங்களுடைய ஆலோசனைகளை இந்த தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் மொழி பண்பாடு, இதனுடைய கருத்துக்களை ஒவ்வொருவராக கூறினால் அதன்படி செயல் திட்டங்கள் உருவாக்குவது என்பது எங்களுடைய எண்ணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக முனைவர் சுந்தரமுருகன், இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்களே அவரை பற்றி அவரே சொல்லிப்பார். நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, நான் என்ன சொல்லிவிட்டேன், நான் சுந்தரமுருகன், புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் சட்டத்துறையில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி வருகிறேன். நான் தமிழ் MA.MPhil PhD படித்தவன் தான். ஆனாலும் கூட இன்றைக்கு புதுச்சேரியில் தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒரு சேர கலந்து, தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்க்கிற வல்லுநர் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ் படித்தால் ஆங்கிலம் தெரியாது என்ற ஒரு சிந்தனை உண்டு. அதை உடைத்து தான் நான் இன்றைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய பட்ஜெட் என்று சொல்லப்படுகிற வரவு செலவு திட்டத்தை படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நான் தான், எந்த முதலமைச்சராக இருந்தாலும் புதுச்சேரியில் நான் தான் எழுதி கொடுப்பேன். இந்த முன்னுரையோடு என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால்
சினையளவு நலமேலும் கிடைக்கும் என்றால் செத்துழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவார். அந்த வகையில் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு அவனி என்ற ஒரு மிகச்சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு சமூக மேம்பாட்டிற்கு குறிப்பாக தமிழ் அன்னைக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தன்னால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நிர்வாகி ஐயா ரவி என்கிற குணவதி மைந்தன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய தொடர்ந்து நான் சிறுவயது கடந்த 30 ஆண்டு காலமாக என்னோடு தோழமையோடு பழகி இதுவரைக்கும், அதாவது கிமு கிபி என்று சொல்லுவார்கள், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறந்த பின்பு என்று சொல்வார்கள். நம்முடைய புதுச்சேரி கலைப்பண்பாட்டுத்துறையினுடைய தலைவராக, அதாவது இயக்குனராக இருந்து புதுச்சேரிக்கு என்னவெல்லாம் நம்மால் முடியுமோ அதையெல்லாம் செய்து காட்டிய சாதித்திருக்கின்ற மேனாள் கலைப்பண்பாட்டுத்துறையினுடைய இயக்குனர். அவரை விட்டால், அதாவது சொல்லுவாங்க 1000 வருஷத்துக்கு இனிமேல் அவர் செய்த சாதனைகளை வேற யாரும் செய்ய முடியாது கலைப்பண்பாட்டுத்துறையில். சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கலைமாமணி தமிழ் மாமணி விருதுகளையும் ஆயிரக்கணக்கான தமிழ் எழுத்தாளர்களுக்கு தன்னுடைய நூல்களை நூலகங்களுக்கு பெற்று தந்தும் மிகச்சிறந்த அரிய பணிகளை செய்து வருகிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அதை போலவே இந்த விழாக்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய அறிவு சிந்தனையாலும் தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் அருள் செல்வம் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரி சுபாஷினி அம்மா அவர்களுக்கும், மேலும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்துறை தலைவர்கள், தமிழ் பேராசிரியர்கள் மற்றும் தமிழ் மாணவர்கள், பிற துறை மாணவர்கள், அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்துறை வழங்கி இடம் சாருகிறேன். அதற்கு முன்பாக 2 கருத்துக்களை உங்களிடம் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஒன்று, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று மகாகவி பாரதி பாடுவான். அந்த வகையில் நம்முடைய தமிழ் மொழி மிக உயர்ந்தது என்று அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் கூட நம்முடைய தாய், நம்முடைய தந்தை மிகச்சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு நாம் அவர்களை பின்பற்றாமல் இருப்பது எவ்வளவு குற்றம் என்று சொன்னால், தமிழ் மொழியில் தான் ஆகச்சிறந்த அறக்கருத்துக்கள் மிக தெளிவாக கிடக்கின்றன, விரவி கிடக்கின்றன. குறிப்பாக அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று திருவள்ளுவன் மிகச்சிறந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த உலகத்தில் பிறருடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக போற்ற வேண்டும் என்று பாடியவன் திருவள்ளுவன். அதை போலவே ஈன்றால் பசிகாண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொல்லுவான். ஆகச்சிறந்த அறத்தை கொண்டிருக்கின்ற நம்முடைய மொழியை நாம் பின்பற்றாமல் வேறு யார் பின்பற்றுவது? இதைத்தான் இந்த அவனி செய்ய விளைகிறது. குறிப்பாக இன்றைக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ என்ற பாடத்திட்டம் வந்துவிட்டது. அதன் காரணமாக தமிழ் நாங்கள் எல்லாம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலம், 3ஆம் வகுப்புல இருந்து ஆங்கிலமே படித்தோம். அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலம் படித்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பாட வழி பயிற்று மொழியானது ஆங்கிலத்தில் மாறிவிட்டது என்ற காரணத்தினால் மாணவ செல்வங்கள் தமிழில் குறையுடையவர்களாக இருக்கிறார்கள், பேச முடியவில்லை, எழுத முடியவில்லை. அதை போலவே ஆங்கிலத்திலாவது அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை, அதிலும் கொஞ்சம் அரைக்குறையாக இருக்கிறார்கள். இது நம்முடைய குறைபாடாக இருக்கிறது. எனவே தான் நாம் தமிழின் மீது தீரா பற்று கொண்டு தமிழில் குறிப்பாக 2 கருத்துக்களை நீங்கள் சொல்ல. முதலில் உங்களுடைய கையொப்பத்தினை தமிழில் போட வேண்டும் முதலில். 2வது உங்களுடைய தலைப்பெழுத்து. நம்ம எங்க அப்பா பேரு சுந்தர ராசி, என் பேர் முருகன், சு முருகன் என்ற தலைப்பெழுத்தையும் தமிழ்ல எழுதி நம்முடைய பெயரையும் முதல்ல எழுதணும். இதுதான் அடிப்படை. நம்ம ஆங்கில தலைப்பெழுத்தையும் ஆங்கில கையொப்பம் போடுறதையும் முதல்ல மாற்றணும். 1. 2வது குறைந்தபட்சம் நம்ம பாவாணர், மரமலைகள் போன்ற தனித்தமிழ்ல உங்களை உரையாட சொல்லவில்லை. ஆனாலும் கூட நீங்கள் பிற மொழி கலவாமல், ஆங்கிலமோ உருதுவோ இந்தியோ சமஸ்கிருதமோ கலவாமல் குறைந்தபட்சம் தமிழ்ல முயற்சி பண்ணுங்க. தவறுனாலும் பரவாயில்லைன்னா முயற்சி செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டு தொடங்கிய அந்த மலையாள மொழியானது அதிகபட்ச உருது சொற்களையும் அதிகபட்ச சமஸ்கிருத சொல்லையும் கலந்திருப்பதனால் தான் அதனால் தனித்து இயங்க முடியவில்லை. இன்றைக்கு மலையாளம் என்ற ஒரு மொழியே காணாமல் போய் சமஸ்கிருத கலப்பினால் அது சீரழிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் பாடிய அதே யாவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீரை நாம் இன்றமும் தமிழ் மொழியாகவே தமிழிலேயே நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதை போலவே இந்த சிறியாரை
இகழ்தலும் இளமை பெரியாரை புகழ்தலும் இளமை என்று சங்க இலக்கிய புலவன் பாடுவான். அந்த வகையில் நாம் இன்றைக்கும் தமிழை தொடர்ந்து பிற மொழி கலவரம், நீங்க ஆங்கிலத்தில் பேசுறீங்கன்னா ஆங்கிலத்தில் முழுமையாக பேசுங்கள், சமஸ்கிருதம் பேசுங்க சமஸ்கிருதத்தில் பேசுங்க, தமிழ்னா தமிழ்ல பேசுங்க. பிற மொழி கலவான பேசுவதை நீங்கள் மட்டுமல்ல நாம் பேச வேண்டும், பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், மாணவ செல்வங்களுக்கு அதை போதிக்க வேண்டும். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நாம் ஒவ்வொருவரும் பேராசிரியரோ இல்லை மாணவரோ, தமிழ் படித்த மாணவரோ, தமிழ் இல்லாத மாணவர்கள் கூட, தமிழில் ஆர்வம் இருக்கிறவர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் தமிழில் பேச வேண்டும், தமிழில் எழுத வேண்டும். தமிழ் குறிப்பாக திருக்குறள், பாரதியார், பாரதிதாசன், சங்க இலக்கியம் போன்றவற்றை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்பதை நாம் அறிவுறுத்த வேண்டும். குறிப்பாக தமிழும் ஆங்கிலத்தை கலந்து இப்போ தமிங்கிலம் என்று சொல்லி நம்ம நியூஸ் போடுறோன்னா வருகிறோம் என்று VARUG அந்த போடுறோம் இல்லையா, அதை தவிர்த்து வருகிறோம் என்று எழுதினால் இதுதான் சின்ன சின்ன செய்தியில் தான் நம்முடைய அடுத்து நிலை இருக்கிறது தமிழுடைய வளர்ச்சி. ஆக பாரதி பாடியது போல், பாரதிதாசன் பாடியது போல் நாம் தமிழை வளர்க்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை ஒவ்வொரு பள்ளிக்கூடம், கல்லூரி, பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு ஐயா அவர்களுக்கு நன்றி. மூச்சு நின்றால் உயிர் வாழ முடியாது, பேச்சு நின்றால் மொழி வாழ முடியாது. அதனால்தான் இந்த அருமையான தமிழ் எங்கள் மூச்சு என்பதனை தலைப்பாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஐயா அவர்கள். அவர் எப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சொல்வார், 100 இளைஞர்களை தாருங்கள், நான் புதிய இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன். அதே மாதிரி தான் அவர் தமிழை உருவாக்குவதற்கு, பேச்சை உருவாக்குவது நம்முடைய விவேகானந்தராக இங்கே நம்முடைய கலிய பெருமாள் ஐயா இருக்கார். அவர் நல்ல இளைஞர்கள், தமிழ் படிக்கக்கூடிய உங்களை எல்லாம் அழைத்து நல்ல தமிழை எவ்வாறு வளர்ப்பது என்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறார். அதுக்கு அவர் செய்த திட்டத்தை பாருங்கள், ரொம்ப அருமையான திட்டம். ஏன்னு செடி நல்லா வளரணும், பூ நல்லா பூக்கணும், காய் நல்லா காய்க்கணும்னா செடிக்கு மேலே தண்ணி ஊற்ற மாட்டாங்க, வேரில் தான் தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா. அதே மாதிரி வேறு எது என்று கண்டுபிடித்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். நான் எல்லாரை பற்றியும் புகழ்ந்து சொல்லணும்னு நினச்சேன். ஐயா நேரடியாக செய்திக்கு வந்திருக்கேன்னு சொன்னதுனால நம்முடைய குணவதி மைந்தன் ஐயா பாருங்க, தமிழை கொண்டு சென்றதான் அவர் 23 நாடு போயிருக்கார். தாயும் தமிழும் ஒன்றுதான், பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம் இல்லைங்களா சொன்னார் பாருங்க. 23 நாடு திருக்குறளை கொண்டு செல்வதற்கு தமிழால் முடியும், தமிழால் முடியாது எதுவுமே இல்லை. நான் சென்ற ஒரே நாடு தமிழ்நாடு தான், வேற எங்கேயும் போனதில்லை. ஏன்னு கேட்டால் நான் தமிழை படம் பிடித்து காட்டவில்லை. நீங்களாம் தமிழ் தெரிஞ்ச பேசணும், தமிழை நமக்குள்ளேயே வைத்திருந்தால் ஒரு பயனும் இல்லை, அதை உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அருமையான பணியை அவர் செய்ததனால்தான் இன்று உலகெங்கும் தமிழ் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது. இங்கே எல்லாரையும் கூட 2 தமிழ் ஆசிரியர்கள் கூட்டினாலே அங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எல்லா தமிழ் ஆசிரியரையும் ஒருங்கே கூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய பெரிய குணத்தை தான். தமிழ் கடவுள் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் இங்கே முருகன் ஐயா இருக்கார் இல்லையா, அதே மாதிரி சரவணன் இருக்கார், எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால் இங்கே திருக்குறள் புத்தகம் ஐயா கொடுத்தாங்க பாருங்க. 13 மொழிகளில் மத்திய அரசு 13 மொழிகளில் மொழிபெயர்த்தது இப்போ கடைசியாக ஒரு 3 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தமிழ் தேவை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ் எல்லா நாட்டிற்கும் தேவை. அதனால இந்தியாவுடைய பெருமை என்ன என்று கேட்டால் உலகிலேயே பழமையான மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி எங்க இருக்குன்னா எங்க இந்திய நாட்டில் தான் இருக்கிறது. இந்திய நாட்டில் தமிழ் மொழி தான் மூத்த மொழி, அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால நீங்க எல்லாமே கர்வத்தோட பேசணும். தமிழ் புத்தகத்துக்கு மட்டும் அட்டை போட்டு வச்சிடறான், ஏன்பா அட்டை போட்டு வச்சா தமிழ் படிக்கிறேன்னு தெரியக்கூடாது என்பதற்காக. அப்படி இல்லை, தமிழ் படிக்கிறோம் என்று பெருமிதத்துடன் சொல்லணும். நான் தமிழ் இலக்கியம் படிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் பெருமையாக சொல்லும் பொழுதுதான் நம் நாட்டினுடைய பெருமை தரும். நம் ஐயாவுக்கு இன்னொரு பெருமை இருக்கு, ராமனையும் ஒன்று சேர்க்கும். ராமன் கதாநாயகன், ராவணன் எதிரி, அவனை இல்லை. ஆனா இங்க ராமராஜனையும் இலங்கேஸ்வரனையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார் ஐயா தமிழுக்காக. இப்படி நிறைய நீங்க தமிழ் பேராசிரியர் நிறைய பேர் இங்க பெருமை சேர்த்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய அவருடைய கனவை நிறைவேற்றினா என்ன பண்ணோம், தமிழ் பேசணும் இல்லையா. நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நம்ம வாட்டர் பாட்டில் எடுங்கன்னு தானே சொல்றோம், ட்ரெயினை பிடிங்கன்னு தானே சொல்றோம், பஸ்ல போகணுன்னு தானே சொல்றோம், டிக்கெட் தானே சொல்றோம், கண்டக்டர் தானே சொல்றோம். பஸ்ல போயிட்டு கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போ அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம யாராவது போயிட்டு பயணச்சீட்டு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, சொல்றது இல்லை. அப்ப தமிழ் நம்ம கிட்ட தானே இருக்கு. நீங்கள் எல்லாம் உலகை பவனி வர வேண்டும் என்று சொன்னால்
அவனியை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அவனியுடன் நீங்கள் இருந்தால் உலகமென்றும் பவனி வரலாம் இல்லையா? அதனால தான் அவர் சபாஷ்னி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுபாஷினியை பக்கத்தில் வச்சிருக்காங்க இல்லையா? மிக அழகாக நம் பேசக்கூடிய தமிழை எல்லாம் எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ என்று சொல்லி நாம் எல்லாம் விட்டுவிடக்கூடாது. எல்லோருமே தமிழை முன்னிறுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டுமோ, தமிழாசிரியர் முதல் செய்ய வேண்டிய கடமை ஐயா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, ஆங்கிலம் தமிழ் பேசினால் தண்டம் என்று சொல்லக்கூடிய தண்ட பலிகளை எல்லாம் நீங்க அதற்கு முதல்ல சீல் வைக்கணும். இல்லை அதற்கு முதல்ல நம்ம முடக்குவதற்கு நாம் வழி செய்ய வேண்டும். தமிழ் பேசணும். தமிழ் பேசுனா தண்டம் விதிக்கலாமா ஐயா? தாய்மொழியில தானே குழந்தைங்க பேசும். தாய்மொழி பேசாதுன்னா அந்த குழந்தை அமைதியா இருக்கும். பேச வாய்ப்பு கொடுத்தா கூட கை தூக்காது. இல்லை இதுக்கு மேல பேசுனா ஐயா கை தூக்கிறாங்க. நன்றி. இனிய மாலை வணக்கம். உலகின் எல்லா மூலையிலும் தமிழ் இருக்கிறது, தமிழன் மூலையில் மட்டும் தமிழ் இல்லை என்றான் ஒரு கவிஞன். தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அவனி கலை பண்பாட்டு சங்கம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதை 2 நிலையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, வேர் நிலையிலிருந்து மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டுவது. இன்னொன்று, மேல்நிலையிலிருந்து, அதாவது அரசு தரப்பிலிருந்து தமிழ் கல்வியை ஊக்குவிப்பது. இந்த 2 நிலையிலிருந்து இதை நாம் கொண்டு வர வேண்டும். அண்மை காலத்தில் தான் தமிழ் படித்தால் வேலை கிடைக்கும் என்ற நோக்கத்தில் நிறைய பேர் தமிழ் படித்தார்கள். நான் பயின்ற காலத்தில் தமிழ் படித்தவர்கள் பலர் இன்று கல்லூரியில் பேராசிரியராகவும், பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும், பள்ளிகளில் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகின்றனர். இப்போது தமிழ் படித்த பேராசிரியர்கள் அவர்கள் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆசிரியர்களுக்கும் அதே போல்தான் நிலை இருக்கிறது. இப்போது மாணவர்கள் ஆர்வத்தோடு தமிழ் படித்து நமக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு உயர்வான நோக்கம் அவர்களுக்கு இப்போது குறைந்து வருவதற்கு காரணம் தமிழ் பேராசிரியர்கள் இதுக்கு முன்பாக ஒவ்வொரு மாணவரும் ஒரு பட்ட வகுப்பு படிக்கும்போது ஒரு மாணவர்களுக்கும் 24 வகுப்புகள் என்று இருந்தது. இப்போது வெறும் 8 வகுப்புகளாக குறுகிவிட்டது. அதனால் பல வேலை இழப்புகள் தமிழ் பேராசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை கவனத்தில் கொண்டு இந்த அவனி சங்கத்தின் மூலமாக அரசாங்கத்திற்கு தொடர்ந்து தமிழினுடைய பெருமையை எடுத்துரைத்து இவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு நிரந்தரமாக்குவது உள்ளிட்ட வேலைகளை செய்வது ஒரு புறம். இன்னொரு புறம், மாணவர்களுக்கு இயல்பாக தமிழ் ஆர்வம் குறைந்து வருவதற்கு அவர்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் பாடவேளை குறைக்கப்பட்டது ஒரு புறம் இருந்தாலும், கைபேசி என்ற ஒன்று வந்துவிட்டது. யாரும் பார்த்து படிப்பதற்கு விரும்புவதில்லை. நமது கலை பண்பாட்டுத்துறையின் மேலாள் இயக்குனர் அவர்கள் ஒரு அற்புதமான பணியை செய்தார்கள். அவர் செய்த பணியில் ஒரு முக்கியமான பணி, அன்னசத்திரம் 1000 கட்டலும் ஆலயம் 16,000 நாட்டலும் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எழுத்தறிவித்தல் மிக முக்கியமானது. மாணவர்களை படிப்பின் மீது, படிப்பதன் மீது ஈடுபாட்டை ஏற்படுத்துவது. அதனால் அவர் இங்கே இருக்கக்கூடிய காமராஜர் மணிமண்டபத்தில் ஒரு நூலகத்தை திறந்து ஒவ்வொரு கல்லூரியாக சென்று மாணவர்களை அதில் உறுப்பினராக சேர்த்தார். கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்களுக்கு மேல் அவர் இயக்குனராக இருந்த காலத்தில் அதில் உறுப்பினராக சேர்ந்தார்கள். அதே போல் இந்த மாணவர்களுக்கு இதில் ஒன்று போட்டிருக்கிறார். மாணவர்கள் 2 மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தமிழ் எங்கள் மூச்சு அமைப்பில் இணைத்தல் வேண்டும் என்று. அவ்வாறு இணைப்பதற்கு ஒவ்வொரு கல்லூரியிலும் தகுதியான மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு மாணவர்கள் என்று இல்லாமல் தொடர்ந்து இந்த மாணவர்கள் 2 மாணவர்களாக இருந்தாலும் ஒரு வருடம் முழுக்க நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும். இந்த அவனி கலை இலக்கிய பண்பாட்டு சங்கத்தில் நான் இணைந்ததன் மூலமாகவே நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்ற ஒரு நிலை வருவதற்கு இந்த சங்கத்து உறுப்பினர்கள் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் மாதிரி அந்த மாணவர்களை தமிழ் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சிறந்த எதிர்காலத்திற்கும் வேலைவாய்ப்புக்கும் வழிகாட்டுவதற்கு அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் மற்ற வகையிலும் உதவி செய்தல் வேண்டும். இவ்வாறு செய்தால்
இவர்களை முன்னுதாரணமாக கொண்டு அடுத்தடுத்த மாணவர்கள் இந்த அவனி கலை பண்பாட்டு சங்கத்தில் இணைவதற்கும் தமிழ் மீது ஆர்வம் ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி வினாடி வினாக்கள் நடத்துவது, குறிப்பிட்ட பாடங்களை கொடுத்து அதை படித்து வர சொல்லி கேள்வி கேட்பது, இதற்கெல்லாம் அவனி கலை இலக்கிய சங்கம் மூலமாக பரிசு பொருட்களை வழங்குவது, இதனால் மாணவர்கள் சிறந்த தமிழ் பற்றாளராக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியே நெடு நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் அடுத்தவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக என் பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு தமிழ் கூடல் நிகழ்வு. மறைந்து கொண்டிருக்கக்கூடிய, காணாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வினை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஐயாவுடைய முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. எல்லாரும் எல்லா செயல்களையும் செய்யலாம். ஒவ்வொருவருடைய மனதிலும் தமிழ் உணர்வு ஒன்று இருந்தால் மட்டுமே போதுமானது. நான் தமிழிலே பேச வேண்டும், தமிழிலே கையெழுத்திட வேண்டும், தமிழை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே போதுமானது. எல்லாரிடத்திலும் இருக்கு. எல்லாரும் நான் நல்லா பேசலாம், நிறைய பேசலாம், நான் இதை செய்யலாம் அதை செய்யலாம்லாம். முதல்ல நம்ம உள்ளத்துக்குள்ள தமிழ் உணர்வு ஒன்று இருந்தாலே போதுமானது. தமிழ் மீது ஆர்வம் இருக்க வேண்டும், உணர்வு இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அடுத்த கல்வி ஆண்டுக்கு தமிழ் படித்த மாணவர்கள் இல்லை என்று சொல்லலாம். இன்னைக்கு சிபிஎஸ்சி வந்துட்ட ஒரு பாடு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கல்வியே இல்லை. அதனால் அதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ அடுத்து ஐயா விவேகானந்ததாசன் சொன்னது போல கல்லூரிகளில் தமிழ் கல்வி என்ற ஒரு நிலை இல்லாமல் போயிடும். ஆசிரியர்களுக்கு வேலை இல்லாத நிலை வந்துவிடும். தமிழ் படித்தவர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் மொழி வளர்த்திற்காக பாடுபட்டவர்களும் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவர்களை இனங்கண்டு போற்ற வேண்டும். வாங்க பேராசிரியர் வாங்க. தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் உணர்வாளர்களை போற்ற வேண்டும். இன்னைக்கெல்லாம் பாவலர், பெருஞ்சித்திரனார், பாவாணர் இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா கலந்து பேசுகின்றார்கள். பிற மொழி கலவாமல் பேசினால் சிறப்பு. அடிப்படையாக ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்த ஆண்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் தமிழ் இல்லை என்பது மிக மிக வருத்தம், வேதனையான ஒன்று. அதற்கு இந்த அமைப்பு முன்னெடுக்குமானால் சிறப்பாக அமையும். பல கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் தமிழ் உணர்வு அனைவரிடமும் திகழ வேண்டும். தமிழிலே கையெழுத்திட வேண்டும். பிற மொழி கலவாமல் பேசிட வேண்டும். அனைவருக்கும் நன்றி. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பள்ளியிலிருந்தே தமிழ் கல்வியை வர வைக்கணும் அப்படின்றது நம்ம இந்த அமைப்பின் மூலமாக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தனித்தனியாக ஒருத்தவங்க சொன்னால் அது நிறைவேறாது. நம்ம நினைச்சாலும் அது முடியாது. அரசு மனசு வச்சாதான் அது முடியும். அதனால் தமிழ் கல்வி வேணும் அப்படின்னு நம்ம அமைப்பு புதுவையில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இதை கண்டிப்பாக நிறைவேற்றினால்தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இப்போ கல்லூரியில் ஒரு சில ஆசிரியர்ன்ற முறையில் சொல்கிறேன், கல்லூரியில் படிக்கிற தமிழ் மாணவர்கள் எல்லாம் ரொம்ப கூனி குறுகி ஏன் நம்ம தமிழ் படிக்க வந்தோம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு தைரியமாக நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை. எல்லாருமே ஏதோ வேற எந்த சப்ஜெக்டும் கிடைக்காம தமிழ் படிக்கிறேன், வெளியும் சொல்லிக்கிறது இல்லை நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு. ஏதோ அந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னாங்க. முதல்ல நம்ம தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் முதல்ல அந்த தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கணும். உன்னால் முடியும், நீ தமிழ் படிக்கிறதால ரொம்ப இழிவாக நினைக்காத, உன்னால் முடியும். உலகத்தில் இருக்கிற தமிழ் படித்தவங்க எல்லாருமே உயர்ந்து தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப ஊக்கப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அவங்க ரொம்ப படிக்கவே மாட்றாங்க. அதாவது தமிழ் படிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏதோ வந்துட்டோம், அப்பா அம்மா சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்ற நிலைமையில இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சியோ ஊக்கமோ எதுவுமே இல்லை.
அதை வந்து உண்டாக்க வேண்டியது ஆசிரியர்களாகிய நமது கடமை. இதை வந்து நம்ம பள்ளி ஆசிரியர்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் கல்லூரிக்கு வந்து இனிமேல் நம்ம ஆரம்பிக்கணுன்றது கண்டிப்பாக முடியும். ஏன்னா அவங்க தமிழ் படிக்கிறவங்க இப்போ பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா தமிழ் தான் வந்து முனைவர் பட்ட அளவுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிற ஒரு கல்வின்னா அதுதான். பிற பாடத்தில் இருக்கிறவங்களாம் முதுகலையோடு முடிச்சிடுறாங்க, இல்லை பாதியில் நீட்டுன்னு உடனே வேறு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் தமிழ் படித்தவங்க நிறைய பேர் முனைவர் பட்டம் வரைக்கும் வந்துடுறாங்க. ஆனாலும் அது பெருமளவில் வந்து ஊக்கத்தை யாருக்கும் கொடுக்கறதில்ல. இப்போ இருக்கிறவங்க, அதாவது ஒரு 10 வருஷமாக இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா படித்தாங்க, தமிழ் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு நல்ல தெளிவோடு இருந்தாங்க. நான் தமிழ் படிக்கிறேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு. இப்போ வருங்காலத்தில் இப்போ நாங்களே வந்து தமிழ் படிக்க ஊக்குவிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். எல்லா தமிழ் ஆசிரியர்களுக்கும் தெரியும் இது. அது ஏன்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பல்கலைக்கழகத்துலேயும் தமிழுக்கான பாட வகுப்பை குறைச்சிட்டாங்க. அதனால் ஆசிரியர்கள் ஆட்குறைப்புன்ற முறையில் ஆசிரியர்களும் பலர் வேலை எழுந்திருக்காங்க. இதெல்லாம் போக்க வேண்டியது இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் அழுத்தம் கொடுக்கணும். இந்த நிலை மாறணும் அப்படின்னா நம்ம எல்லாம் அரசை நோக்கி, நம்மளோட அழுத்தம் எல்லாம் அரசை நோக்கி தான் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய பெருமதிப்பிற்குரியவர்கள். இவர்கள் அத்துணை பேரும் ரவி குணவதி மைந்தன் ஐயா அவர்கள், நம்முடைய மேனாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் ஐயா அவர்கள், தொழில் முனைவோர் அருள் செல்வம் ஐயா அவர்கள் என்று அத்தனை பேரும் இணைந்திருக்கின்றார்கள். இங்கு மாணவர்கள் பலரும் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று இங்கு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் எல்லாம் வேறு வேறு துறையிலே மிக சிறப்பாக கால் தடம் பதித்தவர்கள். இனி அவர்கள் சென்று அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. ஏனென்றால் ஐயா அவர்கள், குணவதி மைந்தன் ஐயா அவர்கள் உலகம் முழுவதும் சென்று தமிழை பரப்பி வருகின்றார். பிரான்ஸ் கம்பன் கழகம், சுவிட்சர்லாந்து கம்பன் கழகம் என்று எங்கெல்லாம் தமிழ் கழகங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று தடம் பதித்து வருபவர். அது மட்டுமல்ல, இதழியல் துறையிலே அவர் பணியாற்றியவர். அதுபோல நம்முடைய கலை பண்பாட்டு துறையினுடைய இயக்குனர் அவர்கள். நாங்கள் வந்து படிக்கக்கூடிய எங்கள் மாணவர்களுக்கு அஆஇ சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் மாணவர்கள் இருக்கிறார்கள். இது நாம் வெளியே சொல்வது எத்தனை வெட்கக்கேடு. ஏனென்றால் எந்த எழுத்துக்களையும் அவர்களுக்கு எழுதுவதற்கோ பல தொடர்களை எழுதுவதற்கோ தெரியவில்லை. எனவே நாங்களாகவே அவர்களுக்கு முதல்லையே அவர்களுக்கு அந்த ஆயு வரிசையை சொல்லிக் கொடுத்து அதன் பிறகுதான் நாங்கள் பாடங்களை நடத்துகிறோம் என்று சொன்னால் அடிப்படை இங்கு சரியில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்திவாரமே இல்லாமல் அதற்கு மேலே நீங்கள் மாடங்களை கட்டுங்கள், கோபுரங்களை கட்டுங்கள் என்று சொன்னால் அது நடவாதது. எனவே பள்ளிக்கூட நிலையிலேயே மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கிருந்து கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள் இன்னும் சமுதாய நிலையிலே கூட நாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு மனப்பான்மை இருக்கிறது. எப்பொழுதும் பிறவற்றின் மீது இருக்கக்கூடிய ஒரு மோகம், அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, ஆர்வம் என்பது காலங்காலமாக இருந்து வருவதுதான். ஏனென்றால் பெரும்பாலும் நம்முடைய கையில் இருக்கின்ற பொருளின் அருமை நமக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். உலகிலே எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழை கற்று எதையெல்லாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ அதனை செய்யாமல் போனாலும் கெட்டு போவீர்கள். எதையெல்லாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ அதனை செய்யாமல் போனாலும் கெட்டு போவீர்கள். எதையெல்லாம் வாழ்க்கையில் செய்யக்கூடாதோ அதனை செய்தாலும் கெட்டு போவீர்கள். மிகவும் காரசாரமான பேச்சு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஆவேசமாகவும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாடி மேம் பேசினாங்க. அவங்க பேசுனது எப்படி இருந்துச்சுன்னா, மிகவும் இப்போ ஒரு பாட்டு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மெல்லிசையாக இருக்கும், அது நம்ம மனசை வந்து தொடும். ஆனால் அவங்க சொன்னது மெல்லிசையாக தான் இருந்துச்சு. அவங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து அவ்வளோ அமைதியான நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமாக பேசுகிறாங்கன்றது எல்லார் மனசுலையும் பதிவாகிருக்கும்னு தோணுது. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த குழந்தைங்களுடைய பேச்சு கேட்காதவங்க தான் இந்த பாட்டு நல்லா இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசுகிற தமிழ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாமே நம்ம மனசில் பதிகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கருத்துக்கள் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, தமிழை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்திருக்கோம்.
கடந்த ஆண்டு ஜூன் 21 வள்ளுவர் கோட்டம் போயிருந்தேன் சென்னையில். திருவள்ளுவருக்காக அவ்வளோ பெரிய விழா அங்கே நடந்து கொண்டு இருந்தது. வள்ளுவரை ஒரு தேரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குரலங்காடின்னு சொல்லிட்டு பல தமிழ தன்னார்வலர்கள் வந்து குரலங்காடின்னு ஒன்று தமிழை மீட்டெடுக்கிறதுக்காக அதை திறந்து அதுக்கப்புறம் பார்வை கண்ணு தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க திருக்குறளை உணர்ந்து அதில் தெளிந்து பிராயில் எழுத்துக்கள் மூலயமாக பல்வேறு பதிகங்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது கருத்துக்குள்ளாகிறது. அந்த மாதிரி நம்முடைய புதுச்சேரியில் எப்படி ஒரு மற்ற தமிழ்நாடு என்றால் தமிழ் என்று சொல்கிறோம், புதுச்சேரியில் நம்முடைய தாய்மொழி தமிழ் தான். அதுபோல் புதுச்சேரியிலும் இவ்வாறு ஒரு அங்காடி ஏதாவது ஒன்று திறக்க வேண்டும். மாணவர்கள் அதை வந்து பார்க்கணும், எல்லா பள்ளி மாணவர்களும்ன்றது ஒரு கருத்து. யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லார் ஐயா. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது உண்மையான்றது கேள்விக்குறிதான். கணியன் பூங்குன்ற நான் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேள்வின்றது பல செய்தித்தாள்களில் நம்ம படிக்கிறோம். மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற நாடுகளை விடுங்க, மற்ற மாநிலங்களுக்கு தமிழ் படித்தவர்கள், தமிழ் நாட்டை சேர்ந்தவர்கள் போகும்போது என்ன நடக்கிறது என்று நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லை. தமிழ் படித்தால் ஒன்று பேராசிரியராக போவாங்க, இல்லைனா பேச்சாளர்களாக போவாங்க. அதை தாண்டி எழுத்தாளர்கள், புத்தக வெளியீட்டாளர்கள், இந்த மாதிரியான துறைகள் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வேறு என்னெல்லாம் தமிழ் படித்தா ஆக வேண்டும்ன்றது அதுக்கப்புறம் பேசுகிற முனைவர்கள் கண்டிப்பாக இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு தமிழ் மீது இன்னும் நம்பிக்கை வரும். அதே மாதிரி ஐயா சொல்லியிருந்தார், முனைவர் ரவி குணவதி ஐயா சொன்னார், நான் 23 நாடுகளுக்கு போய் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு. எங்களை மாதிரி தமிழ் தன்னார்வலர்களை நீங்களும் அந்த மாதிரி கூப்பிட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் இன்னும் ஆர்வம் வரும்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புரட்சிகரமான நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். தமிழை உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் உயிர் மூச்சு என்ற தலைப்பிலே இப்படி ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை புதுச்சேரி மண்ணிலே செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் ஒரு வரலாற்று குறிப்பாக அமைவது மட்டுமல்லாமல் தமிழுக்கான வளர்ச்சிக்காகவும் தமிழை பாதுகாக்கக்கூடிய முயற்சிக்காகவும் இது ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்கிறேன். அதற்காக நம்முடைய மேனாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனருடைய இந்த முயற்சியை நான் மனதார பாராட்டுகிறேன். பேராசிரியர்களெல்லாம் அழைத்து, கல்வியாளர்களை அழைத்து, அவர்களும் இந்த தீயை கையிலே கொடுத்து தமிழ் சுடர் பரவ வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் பணிக்காலத்தில் செய்த தமிழ் சேவை என்பது அரசு சார்பான பணியாக இருந்த காரணத்தினாலே அது நமக்கு அதிகமாக தெரியவில்லை. ஆனால் பணி ஓய்வு பெற்ற பின்னால் அவர் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் தமிழையும் தமிழ் சார்ந்த இலக்கியங்களையும் அவ்வளவு ஆழமாக வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த உணர்வு தான் அனைவருக்கும் வர வேண்டும். பேராசிரியர் பெருமக்களை பொறுத்தளவிலே வேலைக்கு செல்கிறோம், மாணவர்களை சந்திக்கிறோம், சம்பாதிக்கிறோம். பணி ஓய்வு வருகின்ற போது கொஞ்சம் அச்சப்பட்டு அதன் பின்னால் தமிழை வளர்க்க முடியுமா என்ற எண்ணத்தோடு ஒதுங்கி விடுகிறோம். இதுதான் பல பேராசிரியர் பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பணிக்காலத்தில் இருக்கும்போது நான் தமிழ்நாட்டிலே பணியிலே இருப்பதனால் அங்கு தமிழ் வளர்ச்சித்துறை என்பது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஒரு அலுவல் குறிப்பு என்று சொன்னாலும் விடுமுறை என்று சொன்னாலும் தமிழில் தான் நீங்கள் எழுதி அங்கே மடல் கொடுக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரியில் அந்த கட்டுப்பாடு இல்லை. ஆங்கிலத்துறை பேராசிரியர் கூட தமிழில் எழுதி தமிழில் தான் கையொப்பமிட்டால் தான் அன்றைக்கு அவருக்கு அந்த பணி ஊதியம் உறுதி செய்யப்படும். ஒருவேளை அவர் ஆங்கிலத்தில் எழுதினால் அன்றைக்கு அந்த கடிதம் திருப்பி அனுப்பப்பட்டு அவருக்கு ஒரு மெமோ என்று சொல்லக்கூடிய குறிப்பாணை வழங்கப்படும். தமிழ் தெரியாமல் தமிழ்நாட்டில் பணி செய்ய முடியாது. ஆனால் புதுச்சேரியில் தமிழே தெரியாமல் கூட தமிழை நடத்திவிட முடியும் என்ற அளவிலே இன்றைக்கு இந்த இடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பல மொழிகள் ஒன்றாகி இந்த இடத்திலே தமிழை வளர்ப்பதற்கு மிக சிரமமாக இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட இலக்கிய அமைப்புகள் நிறைய தோன்றி
கவிதைகள் எழுதுவது, கவியரங்கம் நடத்துவது, கருத்தரங்கம் நடத்துவது, நூல்களை வெளியிடுவது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால் இதெல்லாம் ஒரு தலைமுறையோடு நின்றுவிடும் என்ற ஒரு அச்சம் வந்த காரணத்தினால்தான் இப்பொழுது இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த அச்சம் நியாயமானது தான். வீட்டில் ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுவதில்லை. நேரடியாக தமிழ் பேசக்கூடிய அறிஞர் பெருமக்களோடு பேசும்போது தூய தமிழ் பேசிவிட்டு அவர் அப்படி சென்ற உடனேயே ஒரு டீ போடுப்பான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்னும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் தொடக்கமாக தமிழ் சார்ந்த பண்பாட்டு விழாக்களை அடுத்த தலைமுறைக்கு நம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். ஒரு கல்லூரி அளவிலே மட்டும் அதை கொண்டு போய் நீங்கள் தமிழ் பேசுங்கள், தமிழை வளருங்கள் என்று சொன்னால் அது முடியுமா என்று தெரியவில்லை. நம் வீட்டில் அதை தொடங்க வேண்டும். தமிழர் பண்பாடு சார்ந்த விழா நாட்களில் தமிழ் அறிஞர் பெருமக்களை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வந்து இப்படித்தான் தமிழின் பெருமை இருக்கிறது, இந்த தமிழ் பெருமை வாய்ந்த இந்த மொழியை கட்டி காக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு என்பதை அந்தந்த துறை பேராசிரியர் மட்டுமல்லாமல் அந்தந்த தமிழ் சார்ந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் அதை தங்கள் வீட்டில் தொடங்க வேண்டும். சில இடங்களில் நாம் பார்க்கிறோம், புதுச்சேரியிலே பல இடங்களில் தமிழே இல்லாத நிலை, எங்கு பார்த்தாலும் ஆங்கிலமும் பிறமொழி சொற்களுமே நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் அரசாங்கம் ஆணை போட்டும் கூட அதை கேட்காத நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த அமைப்பு வன்மையாக கண்டித்து சட்டப்படி தமிழில்தான் பெயர் பலகை வைக்க வேண்டும். ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த வாசகத்தை கூட நாம் பயன்படுத்தலாம். தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்ற அந்த வாசகத்தை நாமே ஒரு பலகையில் உருவாக்கி அல்லது ஒரு பதாகையில் உருவாக்கி ஒவ்வொருடைய இல்லங்களிலும், தமிழ்நாட்டுக்கு சென்றால் தமிழ் வாழ்க என்பது ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்களிலும் அமைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது. ஆனாலும் கூட அனைத்து பெயர் பலகையிலும் தமிழ் தான் இருக்கும். நம் வீட்டில் வெல்கம் என்பதை எடுத்துவிட்டு நல்வரவு என்று வைப்போம். ஹால் என்று சொல்வதை வரவேற்பறை என்று சொல்வோம். கூடிய வரைவில் நம்முடைய இருக்கின்ற இடமெல்லாம் தமிழாக அமைத்து காட்டுவோம். குறைந்தபட்சம் ஒரு எளிய நூலகத்தை வீட்டிலே வைத்து அங்கு இருக்கக்கூடிய தமிழ் நூல்களை எல்லாம் வரக்கூடிய நபருக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கினால் தமிழ் இன்னும் கொஞ்சம் நாள் பலமாகவும் திறமாகவும் இருக்கும். அதுபோல் ஒரு மாணவர் கேட்டார், தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, ஒரு பேராசிரியராக போகலாம் அல்லது வேறு ஏதாவது செய்யலாம் என்று சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுகளுக்கு தமிழும் வரலாறும் மட்டும்தான் 90% மதிப்பெண்ணை உயர்த்தி தருகிறது. அதுபோல் இந்த அரசாங்கத்துக்கும் நான் சொல்ல வேண்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய வினாத்தாளில் தமிழுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுத்தால் இங்கே தமிழ் படிக்கின்ற மாணவர்களும் தமிழ் மொழியை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளும் துணையாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் கலை அறிவியல் துறை கல்லூரிகளில் தமிழ் பாடம்தான் முதலில் நிரம்பிவிடும். பிஏ தமிழ் என்று அந்த சேர்க்கை நடக்கும்போது 96 மதிப்பெண்ணோடு அந்த சேர்க்கை நிறைவடைந்துவிடும். அப்போது சொன்னால் அது எதற்காக சேர்க்கிறார் என்று சொன்னால், தமிழ் படிக்கக்கூடிய அந்த மாணவருக்கு வேலை வாய்ப்பில் அதிக கவனம் அந்த அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்வதனாலே தமிழை விரும்பி படிக்கிறார்கள். இங்கும் நம்ம அரசாங்கத்தை எத்தனை தனிநபர்கள் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் கூட ஒரு மொழியை கட்டி காப்பதற்கு அரசாங்கத்துடைய துணை கட்டாயம் தேவை. அதுவும் அரசாணை வழியாக கட்டாயப்படுத்தும் போது, வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் போது இந்த மொழி சார்ந்த அறிஞர் பெருமக்கள் துணையோடு அதை முன்னெடுக்கும் போது இது மிக சிறப்பாக நம்முடைய அமைப்பு எதிர்பார்க்கக்கூடிய இந்த உயிர் மூச்சு மட்டுமல்ல, வாழ்வியலே அதுதான் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொல்லி அதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நான் துணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். புரிந்திருக்கக்கூடிய துணை பேராசிரியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். தமிழ் எங்கள் மூச்சு அவனி கலை பண்பாட்டு சங்கம் எவ்விதமான முன்னெடுப்புகள், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருந்தாலும் நான் முன்னின்று துணை நிற்பேன் என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பிரச்சனைகள், சிக்கல்கள் கொட்டி கிடக்கு. இந்த நேரம் அது போதாது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. என்னுடைய ஆலோசனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் என்பது இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாணவர்கள் கிளம்பிட்டாங்க, டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாம் பேராசிரியர்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சில மாணவர்கள் தான் தட்டுப்பட்டு உட்காந்துருக்காங்க.
அதே போல் பேராசிரியர்கள் அப்படின்னு நினச்சிங்க தமிழ் அப்படின்னா தமிழ் இயல் தமிழ் மட்டும் கிடையாது, இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இயல் தமிழ் தான். இப்போ கூட இயல் தமிழில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு மாணவர் சொல்லும்போது அம்மா பேசுறது மெல்லிசை போல் இருந்தது அப்படின்னார். நம்ம எழுந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது கூட அனைவரும் ஒன்றாக திரண்டு பாடினோம். அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருந்தது. எனக்கு எல்லா இடங்கள்லையுமே தமிழ் என்பது என்னென்னா இயல் தமிழாக மட்டும்தான் இருக்குது, இசைத்தமிழாகவோ நாடகத்தமிழாகவோ இல்லை. அடுத்த கலந்தாய்வு கூட்டம் நீங்கள் நடத்தினீங்க அப்படின்னா இசைத்தமிழ், நாடகத்தமிழ் பேராசிரியர்களையும் இந்த தமிழ் சார்ந்த ஆர்வலர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் அழைக்கணும். எல்லோரும் ஒன்றிணைந்தால் தமிழை கண்டிப்பாக நிலைநிறுத்திட முடியும். பேராசிரியர்கள் பெரும்பான்மையாக எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்களில் அதிகமாக இயலை புகுத்தும் போது மாணவர்களுக்கு அது சரியாக போக மாட்டேங்குது. நிறைய பாடத்திட்டங்களில் வந்து எங்கள் பேராசிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தி இலக்கியம் எடுக்கிறாங்கன்னா அது திருஞான சம்பந்தரை பற்றி பேசும்போது அது பாடலோடு வரும். ஆனால் இங்கே பக்தி இலக்கியத்தை நடத்துக்கு எங்களுக்கு நேரமும் கிடையாது, அதை சொல்வதற்கான கால அவகாசமும் கிடையாது. ஆனால் நிறைய இடங்களில் தமிழ் இயல் தமிழாக இருப்பதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. தாயே தமிழே ஊனே உயிரே வணங்கினேன் உனையே காப்பு நீயே. இன்றைய இந்த நிகழ்வு என்பது இன்றைய கால சூழலில் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்குமே தேவையான ஒரு அடிப்படை தேவையான ஒரு கூட்டமாக நான் கருதுகின்றேன். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் வளர்ந்திருக்கிறது, தமிழ் அது உலக ஆளக்கூடிய மொழியாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. தமிழை நாம் இனிமேல் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வளர்ந்த தமிழை நாம் எப்படி காப்பாற்ற போகிறோம் என்பதுதான் இப்போது பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண்பதற்காக ஐயா மேனாள் இயக்குனர் ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி பெருமைக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும் கலை பண்பாட்டு துறையில் இருந்து என்ன செய்தார்கள். அதனுடைய நீட்சியாக நான் இந்த அவனி கலை பண்பாட்டு சங்கத்தை பார்க்கின்றேன். அது துறையாக இருந்து அவங்க செய்ததை அதனுடைய நீட்சியாக இதை செய்ய முன் வந்திருப்பதை பாராட்டுதலுக்குரியது. என்னுடைய பதிவு என்னவென்று சொன்னால், முக்கியமாக நாம் இப்பொழுது தமிழ் இன்றைக்கு மாணவர்களிடத்திலும் இல்லை, நம்மை போன்றவர்களிடத்திலும் இருந்து கலந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்ற வேதனை நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக நாம் ஒரு சில கட்டமைப்புகளை செய்ய வேண்டும். அதற்கு முதற்கண் வேறு வழி இல்லை, அரசு இயந்திரம் என்பதை நாம் சார்ந்துதான் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் வளர்ச்சித்துறை அதனுடைய பணியை சரியாக செய்யும். அந்த தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக அந்தந்த காலகட்டத்திற்கு எந்தெந்த அறிவிப்புகள் வர வேண்டுமோ அந்த அறிவிப்புகள் சரியாக வரும். அந்த அறிவிப்புகள் மேலே இருக்கக்கூடிய புலவர் பெருமக்களுக்கோ பேராசிரியர் பெருமக்களுக்கோ கல்லூரி சார்ந்தவர்களுக்கு மட்டுமே உரியது அல்ல. அடிப்படை கல்வியிலிருந்தே அந்த திட்டங்கள் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு நான் 2-3 கூறுகின்றேன். இதை நாம் புதுச்சேரி அரசை வலியுறுத்த வேண்டும். இது எனக்கு ரொம்ப நாளாக என் மனசில் இருக்கிறது. ஆனால் என்ன போல இருக்கிறவங்க போய் சொன்ன கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த அமைப்புங்கிறது கலைபெருமாள் ஐயாவும் சரி, குணவதி மைந்தன் ஐயாவும் சரி, இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுமை மிக்கவர்கள், அதிகாரத்தை அசைக்கக்கூடியவர்கள். ஆகினால் இவர்களோடு இருந்து நான் இதை குரல் கொடுக்க விரும்புகின்றேன். முதற்கண் பார்க்கின்ற போது அடிப்படையில் இங்கே அடிப்படை கல்வியிலே தமிழை ஒழிக்கப்பட்டு விட்டது. அதை முதல் நாம் வலியுறுத்தி அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை கட்டாயம் தமிழ் இருந்தே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியை தவிர்த்து வெளியில் நான் பிராணம் பண்ணியிருக்கேன் என்னுடைய துறை சார்ந்து. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாராஷ்டிரா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனீங்கனாலும் சரி, எங்கே போனீங்கனாலும் முதல்ல அந்த பெயர் பலகைகளை மேலே அந்த மாநிலத்தினுடைய மொழியில் தான் இருக்கும். அதன் கீழ் ஆங்கிலம் சிறிதாக இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம் பாண்டிச்சேரியில் எடுத்துட்டோம்னா, நம்ம புதுச்சேரி 90% பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிறது கீழே தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். மேலே எப்படியெல்லாம் வைக்குமோ அப்படி இதை மாற்றணும். இது பொதுமக்களுக்கு. ஆனால் நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை தமிழை கொண்டு போனால் கண்டிப்பாக அடிப்படை கல்வியில் இருக்கணும். இன்னைக்கு பேராசிரியர் பெருமக்கள் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை இருக்குதுன்னா, இன்னைக்கு அடிப்படை கல்வியில் தமிழ் இல்லை. நாளைக்கு வரக்கூடியவனுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம தாய்மொழியை நம்ம
இன்னைக்கு தாய்மொழியே இன்னைக்கு மறக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே உருவாக்கி கொண்டு இருக்கிறது புதுச்சேரி. இது அரசாங்கத்தை நாம் கண்டிப்பாக வலியுறுத்தி ஆக வேண்டும். அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு ஒரு வழியை நாம் கண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ் காப்பாற்றப்படும். அடுத்தபடியாக தமிழ் வளர்ச்சி சிறகம் என்று ஒன்றை ஐயா அவர்கள் உருவாக்கினார்கள். அதனுடைய செயல்பாடு இன்றைக்கு பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் என்ன இருக்கிறது என்பது கேள்விக்குறிதான். தமிழ் வளர்ச்சி சிறகம், தமிழ் வளர்ச்சியாக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை கண்டிப்பா ஐயா அவர்கள் கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த நோக்கத்துக்காக உருவாக்குனாங்களோ அந்த நோக்கம் இன்னைக்கு இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக ஆராய வேண்டும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏன் இதை நான் குறிப்பாக எடுத்து மீண்டும் சொல்றேன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு திருக்குறள், இன்னைக்கு திருக்குறள் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, திருக்குறளை எந்த பிள்ளை போயிட்டு 1330 குறளையும் பார்க்காம அப்படியே சொல்லுதோ அந்த பிள்ளைக்கு முதல்ல போன அரசாங்கத்தில் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அரசாங்கம் அதை 20,000 ஆக்கியிருக்காங்க. ஆனால் திட்டம் மாற்றப்படவில்லை. அடுத்து வேற கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த திட்டம் தொடரும். அப்ப ஆர்வமா அங்க பார்த்தீங்கன்னா பள்ளி பிள்ளைங்க மட்டும் கிடையாது, நம்மளை போன்ற தமிழ் அமைப்புகள் நடத்துகின்ற திருக்குறள் வகுப்புகள் மூலமா நிறைய பிள்ளைங்கள் அதில் பயன்பெறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பிள்ளையாவது அதில் பரிசு பெறாங்க. 20,000 ரூபாய் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் எப்படி அது போய் சேரும், இதை நம்ம கேட்கணும். அதே போல தூய தமிழ் பற்றாளர் விருதுன்னு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில். அந்த தூய தமிழ் பற்றாளர் விருதுங்கிறது தூய தமிழில் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம விண்ணப்பிச்சிட்டோம்னா அந்த விண்ணப்பத்திற்கு நமக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வரும். அந்த அலைபேசி அழைப்பிலே அவங்க நம்ம சும்மா போட்டிருக்கிறோமா யார்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தோமான்றதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா தமிழில் அதை பேசுகிறவங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளை போன்ற வளர்ந்தவங்களுக்கு அவங்க கொடுக்கல, கீழே இருந்து அதையும் கொண்டு போகிறாங்க. மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவங்களும் தூய தமிழ் பற்றாளர் பரிசு, அதன் பிறகு தூய தமிழ் பற்றாளர் விருது. அப்போ அந்த தமிழை அங்கே ஊக்கப்படுத்துகிறார்கள். பாடத்திட்டம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் இந்த இளைய சமூகத்திற்கு தமிழை அவர்கள் இதை நம்ம படித்தோம்னா நமக்கு இது உண்டு, இதை நம்ம பின்பற்றினா உண்டுன்றது இந்த விருதுக்காக நான் சொல்ல வரல. இது ஒரு ஊக்கம். இதை கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம புதுச்சேரியில் கொண்டு வரதுக்குன்னு வழிமுறை கொண்டாடணும். அதே போல் தமிழுக்குன்னு எப்படி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடத்திலும் அந்த அறிவிப்புகள் வந்துடும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ சித்திரை மாதத்தில் ஒரு சாரருக்கு விருதுகள் கொடுப்பாங்க. அந்த தமிழ் சார்ந்த விருதுகள் தான். அதிலே பார்த்தீங்கன்னா வெறுமனே இருக்காது, அது எல்லாம் பல பிரிவில் இருக்கும். அதாவது எழுத்தாளர்களுக்கு ஒன்று இருக்கும், கவிஞர்களுக்கு ஒன்று இருக்கும், ஆய்வாளர்களுக்கு ஒன்று இருக்கும், அயலகத்தை சார்ந்து. அப்போ அந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் இங்கே உருவாக்குறதே கிடையாது. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிறது கலைமாமணி, தமிழ் மாமணி. அதுவும் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்து ஐயா புண்ணியத்தில் ஒரு 200 பேர் பயன்பெற்றாங்க. அதன் பிறகு இனிமேல் இருக்கிறது எந்த காலத்தில் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த துறைக்கு ஐயா வந்ததுக்கு பிறகு இயக்குனரே இப்போதான் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு சேர்ந்துட்டாரன்றதும் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்கு. அந்த பொண்ணுடைய அதே போல் அந்த நூல் வாங்கினாங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு ஐயா இருக்கும்போது நூல் வாங்கினாங்க. அதன் பிறகு நூல் கொடுத்தவங்களாம் நூல். அப்புறம் எப்படி ஒரு எழுத்தாளர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும்? அதுக்கெல்லாம் இங்கே ஊர்ஜிடமே இல்லை. இதெல்லாம் நாம் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும். இது அரசாங்கத்தின் மூலமாக செய்ய வேண்டியது. அமைப்பாக நம்ம என்ன செய்யலாம், அடுத்து நமக்கான கடமைகள் இருக்குது. அது என்னன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான பேராசிரியர் பெருமக்களை வைத்து மாதத்தில் ஒரு முறையாவது பயிலரங்கம் நடத்த வேண்டும். அந்த பயிலரங்கம் பிழையின்றி தமிழை பேசுவது எப்படி, பிழையின்றி தமிழை எழுதுவது எப்படி, இதை வலியுறுத்தக்கூடிய பயிலரங்கமாக அதை நாம் வைக்கின்ற போது அதில் மாணவர்களும் பயன்பெறலாம். நம்மை போன்று அதாவது கல்லூரிக்கு போகாமல் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் இருக்காங்க, அந்த மாதிரியான தமிழ் ஆர்வலர்களும் அதன் மூலமாக பயிற்சி எடுத்துக்கலாம். அதற்கான அந்த பயிலரங்கத்தின் மூலமாக நாம் அவர்களுக்கு இன்னும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். முதல்ல நல்ல தமிழில் பேச கற்றுக் கொடுப்போம், அடுத்தபடியாக நல்ல தமிழை எழுத கற்றுக் கொடுப்போம். அதன் பிறகு அவர்களை பாவலர் ஆக்குவது, புலவர் ஆக்குவதெல்லாம் அதன் பிறகு செய்யலாம். ஆகவே முதற்கண் அரசாங்கத்தை வலியுறுத்தி அடிப்படையிலிருந்து தமிழை நாம் கொண்டு வர வேண்டும். அதேபோல் நாம் அதற்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த புதுச்சேரியில் தமிழ் வளர்ச்சி துறை இல்லை, சிறகம் கண்டிப்பாக தமிழ் வளர்ச்சியான பணியை செய்ய வைக்க வேண்டும். அதேபோல் நாம் எல்லாம் வரும் தலைமுறைக்கு ஒரு பயிற்சியாளராக பயிற்றுனர்களாக இருந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தமிழை ஃபஸ்ட்டு நம்ம முதலில் கணினியில் ஏற்றணும் ஐயா. ஏன்னா நம்ம இதை பேசுகிறோம், நிறைய கவிதை போட்டி மன்றம் நடத்துகிறோம், கவிதை பட்டிமன்றம் நடத்துகிறோம், கவிதை நிறையா விஷயம் நம்ம செய்கிறோம். ஆனால் எதுவுமே நம்ம கணினியில் ஏற்றுறதில்லை.
அதை முதல்ல செய்கிற போல உரைநடைகள் கதைகள் எதுவாக இருந்தாலும் புத்தகமாக இயற்றப்படும் அனைத்துமே கணினியில் ஏற்றப்பட வேண்டும். அதற்கு ஊக்குவித்தலும் அதற்கான வழிகாட்டுதல் நடத்தப்பட வேண்டும். என்றால் புத்தகம் மட்டும் தான் வெடிக்கப்படுகிறது, ஆனால் கணினியில் ஏற்றப்படுவதில்லை. இரண்டாவது, வேலைவாய்ப்பு முகாம்கள். கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு, தமிழ் படித்த மாணவர்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் அது தொடர்பான வேலைவாய்ப்பு முகாம்களும் அவர்களுக்கான இறுதி வருடம் படிக்கும் பொழுதே மற்ற கல்லூரிகள் ஐடி இந்தமாரி போன்ற நிறுவனங்கள் நடத்தப்படும் வேலைவாய்ப்பு முகாம்களை போன்று தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு முகாம்களை அது தொடர்பான நிறுவனங்களிடம் பேசி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தப்பட வேண்டும். மூன்றாவது, தமிழ் மென்பொருட்கள். நிறைய மென்பொருள்கள் தமிழ் இணையத்தில் மென்பொருள்கள் புதிய மென்பொருள்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த விளையாட்டுகள், வீடியோ கேம் என்று சொல்லப்படுகின்ற விளையாட்டுகள், தமிழ் சார்ந்த அறிவியல் சார்ந்த விளையாட்டுகள் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த பள்ளியிலும் சரி இந்த கல்லூரியிலும் சரி சில ஆசிரியர்கள் மாணவர்களிடம் குறிப்பிடப்படுவது, தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, நீங்கள் எளிமையாக படிப்பதற்கு ஒரு பிரெஞ்சோ இல்லை இந்தியோ வேறு ஏதாவது பாடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களே ஊக்குவிப்பதுதான் இங்கு கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏன்னா என்னுடைய சொந்தத்தில் ஒரு பெண்ணை கல்லூரியில் படிக்கும் பொழுது அவரிடம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தையே படிக்க வேண்டும், அதனால் வேற்று மொழி எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனா படித்தால் போதும், நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்களை ஊக்குவித்தார்கள். ஸோ அது போன்ற சில ஊக்குவிப்பாளர்களை கண்டறிந்து அதை கொஞ்சம் அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உண்மை கசப்பாகத்தான் இருக்கும், அதே சமயத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் கால சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியிலே தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை செயல்படுத்தும் போது புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் தலையிட்டு அதை தடுக்க வேண்டும் என்ற முற்படும் நோக்கத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தமிழ் இயக்கங்கள், தமிழ் சான்றோர்கள், கலைமாமணிகள் எல்லோரும் அழைத்து இதே போன்று தமிழ்ச்சங்கத்திலே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடப்பட்டது. அந்த கலந்தாய்வு கூட்டத்துடைய வட்டமானது இதை விட பெரிதாக இருந்தது. இதை விட எண்ணிக்கையாக இருந்தார்கள் முதல் கூட்டத்தில். இரண்டாவது கூட்டம் குறைந்தது, மூன்றாவது கூட்டம் அதை விட குறைந்தது. அதில் எடுத்துக்கொண்ட செயல்பாடு என்னவென்று கேட்டால், உயர்மட்ட குழுவாக ஒரு குழுவினர் இருக்கட்டும், போராளி குழுவாக ஒரு குழு இருக்கட்டும், போராட்ட குழுவை உயர்மட்ட குழு செயல்படுத்திட்டோம் அப்படி என்று இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது போராட்ட குழு யார் போராட்ட குழு யார் இருக்க போறீர்கள் என்று கேட்டதற்கு கேள்வி வரவில்லை. அந்த குழு செயல்படாமலே கலைந்து போனது. அப்ப அடிப்படையில் இப்ப இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கின்ற போது நம்ம தமிழ்ல இங்க இல்லை அங்க இல்லைன்றதை விட நம்மளோட கல்வி திட்டத்தில் இல்லைன்றது உணரணும். நம்ம கல்வி திட்டத்தில் நம்ம பிள்ளைய சோஷியல் எஜுகேஷன் இஸ் சோஷியல் கான்ட்ராக்ட் சொல்றாங்க. கல்வி என்பது ஒரு சமுதாய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் போற நம்ம தாய்மொழி படிக்கிற பிள்ளைங்க அங்கே தமிழ் இல்லை. நீங்க நேஷனல் பாலிசி அடாப்ட் பண்ணி தேசிய கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தேசிய கல்வியை ஏற்றுக்கொண்டு நீங்க மும்மொழி கொள்கை கொடுத்தாலும் கூட எங்கள் மொழியை கட்டாய மொழியாக இருக்க வேண்டும். அதை ஒரு துணைப்பாடமாக இல்லை ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாதுன்றதை அரசு வலியுறுத்தி செல்வது தான் முதல் நோக்கமாக இருக்கும். அதே போன்று நாளைக்கு தமிழ்ச்சரகத்தை விவசாயிக்கலாம், நாளைக்கு கலைமாமணியில் விருதுகளை உருவாக்கலாம், புத்தகங்களுக்கு பிரைஸ் கொடுத்துடலாம். இதை போல செயல்பாடுகளை பேசுவதை விடுத்து அவனி கலை பண்பாட்டு சங்கம் என்பது அவனி கலை பண்பாட்டு இயக்கமாக மாறி ஒரு குறிக்கோளுக்காக ஒரு மொழியினுடைய ஒரு இலக்குக்காக உழைப்போம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சாதனையாக அமையும். உதாரணமாக சொன்னால், ஒரு மொழியை கற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியின் பெயர் சொல்லை முதலில் கற்க வேண்டும். அப்போதுதான் அந்த மொழியை நம்மளால் பேச முடியும். அதே போன்று ஒரு மொழியை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியின் பெயர் சொல்லை முதல் அழிக்க வேண்டும். இதுதான் ஒரு மொழியுடைய வளர்ச்சி பரிணாமத்துடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 80% சொற்கள் பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்துகிற பெயர் சொல் எல்லாமே ஆங்கில சொற்களாக இருக்குது. இப்போ ஐயா சொல்கிறாங்க, டீ போடு, ஹோட்டலுக்கு போகிறேன், காஃபி குடிச்சிட்டு வரேன், அங்கே போகிறேன், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா பாதி ஆங்கிலம் பாதி தமிழ் என்ற ஒரு செயல்பாடு இருக்கின்றது. அதற்கு தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து வர்த்தக வணிக எல்லா பதவியிலும் தமிழ் மொழியிலே மாற்ற வேண்டும். தமிழ் மொழியை மாற்ற வேண்டும் சொல்லி பல கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. அரசாணை பிரிக்கப்பட்டு கூட செய்யப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் முதலில் அவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை.
அதற்கு பண்பாட்டு சங்கம் இயக்கமாக மாறி ஒவ்வொரு வணிக தளத்துக்கும் அவர்களுடைய பயிர்ப்பதிகை தமிழ் அடித்து நாம் கொடுத்து உங்கள் பதவியை நீங்கள் இப்படிதான் வைக்க வேண்டும், தைலகம், உணவகம், எந்தெந்த மொழி எதெல்லாம் தெரிய வேண்டுமோ அதை தெரியப்படுத்தணும் என்று சொன்னால் அதை நம்ம பிள்ளைகளும் இளைஞர்கள் நம் குழந்தைகள் எல்லாரும் உணவு ஓட்டலை உணவகமாகவும் டைலர் கடையை தைலகமாகவும் ஒவ்வொரு தமிழ் சொல்லும் பார்ப்பார் என்று சொன்னால் அந்த இடத்துல தமிழ் வாழும் என்பதை சொல்லி வாய்ப்பு நன்றி பெறப்படுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாம இருக்காங்க. நம்மளுடைய அவனி கலை பண்பாட்டு சங்கம் வந்து அவனி இதழ ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்கன்னா, மாணவர்களுக்கான ஒரு இதழை வந்து நம்ம உருவாக்குன ஒரு படியை வந்து நம்ம பண்ணலாம். அந்த இதழில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராசிரியர்களும் மாதம் 1 அல்லது 2 மாணவர்களை தயார்படுத்தி அவங்களுடைய படைப்புகளை அந்த இதழில் நம்ம வெளிப்படுத்தும் போது அதை பார்க்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தை வந்து தரக்கூடிய வகையில் இருக்கும். அப்போ அந்த இதழ் வந்து மாணவர்கள் மத்தியில் பேசப்படும். அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்ன போல் பயிற்சி பட்டறைகள் அதிகமாக இருக்கலாம். தமிழ் மீதான ஆர்வத்தை மாணவர்களுக்கு மாதம் 1 அல்லது 2 பள்ளியோ அல்லது கல்லூரியோ தேர்வு செய்து நம்ம பயிற்சி பட்டறை நடத்தும் போது அதிகப்படியான மாணவர்கள் அதில் பயன்பெறுவாங்க. அவ்வளோதான் ஐயா, நன்றி. செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட என்னருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே வேற்றாகி பின்னாகி நின்றாய் போற்றி மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி. ஒரு தேவாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ராகம் அது. இப்போ நான் முதல்ல பாடின பாட்டு 12ஆம் வகுப்பு சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின மொழி வாழ்த்து. இப்போ எத்தனை ஆசிரியர்கள் இப்படி பாட்டு பாடி நடத்துகிறாங்க. அப்படி பாட்டு பாடி நடத்தினா கூட மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, சார் பாட்டு பாடுறது பாறேன் அப்படின்னு சிரிக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரி பாடம் நடத்தும் போது மாணவர்களுக்கு ஆர்வம் வரும். ஒருத்தவங்க பாட்டு பாடி நடத்துகிறாங்க, இன்னொருத்தவங்க அதை சாதாரணமாக நடத்திட்டு போகிறாங்க. அதனால் மாணவர்களுடைய நகைப்புக்கு அவர்கள் ஆளாகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே இங்கே பேசுனது போட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. போட்டி வைப்போம். போட்டி என்பது திறமை இருக்கிற மாணவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருமே தவிர திறமையை வளர்க்க போவதில்லை. தயவு செய்து அதை பயிற்சியாக கொடுங்க. நீங்கள் போட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்கு பதில் அது பயிற்சியாக கொடுங்க. போட்டின்னா முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு வரைக்கும் கொடுப்போம். ஆனால் பயிற்சி 10 பேருக்கு கொடுக்க முடியும். நிச்சயமாக பேச தெரியாதவங்க கூட பேச கற்றுக்குவான். ஏன்னா நான் இளங்கலை படிக்கும்போது பேச்சுக்கலை அப்படின்னு ஒரு பாடம் நடத்தினாங்க. அதில் சிவமாதவன் ஐயா நடத்தினார். அப்படி வந்தவன் தான் நான். இது வரைக்கும் 3 நூல்கள் வந்து வெளியிட்டிருக்கேன். ஐயா சரவணன் ஐயா தான் அதை வந்து பதிப்பிச்சு தந்தாங்க. முதல் நூலே விளிம்பு அப்படின்ற நாடக நூல் வந்து புதுச்சேரி கலை பண்பாட்டு துறையால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர் நம்முடைய மேனாள் இயக்குனர் ஐயா அவர்கள் தான். அது எழுதுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இளங்கலையில் 2ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் எழுதிய துணுக்குகள், கவிதை துணுக்குகள், கதைகள், கவிதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 3 பக்கங்களுக்கு கல்லூரி ஆண்டு மடலில் வந்துச்சு. அதுக்கு காரணம் எங்களுடைய வேல்கார்த்திகேயன் ஐயா தான். நாடகம் நடிக்கிறோம், நீங்கள் நல்லா நாடகம் பண்ணுறீங்கப்பா, எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நீங்கள் நாடகம் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய கிருஷ்ணகுமார் ஐயா. இப்போது இத்தனை ஆசிரியர்கள் எங்களை ஊக்குவித்ததுனால நான் என்னுடைய மாணவர்களை ஊக்குவிக்கிறேன். 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. எப்படி இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இங்கே அப்படின்னா, நான் தமிழ் சார்ந்து பேசும்போது, படைப்பு பற்றி பேசும்போது அவர்கள் என்கிட்ட வராங்க, ஐயா நாங்கள் கொஞ்சம் கவிதை எழுதியிருக்கோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஒரு 30-40 வயது ஆகக்கூடிய ஒரு கவிஞர் எழுதக்கூடிய கவிதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ கூட கேட்டு போனாங்க, ஐயா நாங்கள் கவிதை சொல்லலாமா? தாராளமாக சொல்லுங்கள், அதற்கான மேடை தான், அதற்கான இயக்கம் தான் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து என்னுடைய முதல் வேண்டுகோள், போட்டி என்பதை தாண்டி பயிற்சியாக வையுங்கள். அந்த பயிற்சி தான், அதாவது அந்த திறமை இல்லாதவர்களை கூட மேலே கொண்டு வரும். அடுத்து கொஞ்சம் சொல்ல மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது கிருஷ்ணராஜ் என்ற ஒரு நூலகர் இருந்தார். அதற்கு பிறகு ஒரு நூலகரை கூட நான் பார்க்கவில்லை. நூலகங்கள் இருக்கிறது, நூலகர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நூலகம் சரியாக செயல்படவில்லை.
இப்போது ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நூலகங்களில் மாணவர்கள் கதை பேசி கொண்டிருக்கிறார்கள், கதைகளை படிக்கவில்லை என்பதுதான் வருத்தமான செய்தி. எங்களுக்கு ஒரு நூலாக எடுத்து கொடுத்தார். நூலகங்களை மாணவர்கள் படிக்க வைப்பதில்லை. 12ஆம் வகுப்பு மாணவர்களை நூலகங்களுக்கு அனுப்புவதே இல்லை. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதே நிலைதான். அப்போ எப்படி அவங்க சிறு கதைகளை எடுத்து படிப்பாங்க? அப்புறம் எப்படி எழுதுவாங்க? எப்படி ஆர்வம் வரும்? ஆக ரெண்டாவது, நம்முடைய தமிழ் எங்கள் மூச்சு இந்த இயக்கத்தின் மூலமாக பள்ளிகள் தோறும் நிச்சயமாக நூலகங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை ஆணித்தரமாக நாம் முன்வைக்க வேண்டும். மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிகளில் ஆசிரியர் இல்லை, மாணவர்கள் அதிகமாக இருக்காங்கன்றதுக்காக ஒரு ஆசிரியரை 2 பள்ளிக்கு அனுப்புகிற வழக்கம் ஒன்று இருக்குது. அப்போ அவங்களுடைய முதன்மையான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தேர்ச்சி விகிதம் 100% இருந்தால் போதும். நீ வாழ்வியல் நெறியை சொல்ல தேவையில்ல, கலைகள் சொல்ல தேவையில்ல, கதைகள் சொல்ல தேவையில்ல, உங்க வேலைன்னா பாடம் நடத்திடுவான். இது நான் பேசக்கூடாது, ஒரு ஆசிரியர் இருந்துட்டு பேசக்கூடாது, எல்லாம் வேற பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணா வெளியிட மாட்டேன்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தவறான முன்னுதாரணம். நாங்கள் ஏன் கவிஞர்களாக வந்தோம், கதை எழுதுகிறோம், நாடகர்களாக வந்தோம் அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கம்தான். 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அண்ணாமலை என்ற ஆசிரியர் எங்களை வாழ்த்தவில்லை என்றால் இன்னைக்கு நாங்கள் ஒரு எழுத்தாளராக வந்திருக்க முடியாது. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த பாடத்திட்டம் என்பது அவர்களை இயந்திரமாகத்தான் செய்கிறது. அங்கேயே ஒழுக்கம் இருக்கும், அங்கேயே விளையாட்டுத்தனம் இருக்கும், அங்கேயே படைப்பாற்றல் இருக்கும். அதைத்தான் நம்முடைய மேனாள் இயக்குனர் அவர்கள் பேசினார்கள். ஆக படைப்பாற்றல் வரணும் அப்படின்னா அவங்கள சுயமாக சிந்திக்க விடணும். அதை விடுத்து பாடங்கள் மட்டுமே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது 12ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, 8 மணி நேரம் படிக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு 20 நிமிடமாவது இந்த படைப்பாற்றல் சார்ந்த ஒரு கருத்துக்களை வைக்கிறார்களா என்றால் கிடையாது. அதற்கு நம்முடைய இயக்கம் ஆணித்தரமாக செல்விடும் என்று வேண்டிக் கொள்கிறேன். செயல் திட்டம் வகுக்க வேண்டும். என்னோட கருத்து என்னன்னா, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, அதுதான் முதல் கருத்து. இப்போ எல்லா துறைக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு அது ஒன்று ஒரு விதமாக இருக்குது. தமிழுக்குன்னு வேலை வாய்ப்புன்னு பார்த்தோன்னா பேராசிரியர் சொல்கிறாங்க, இல்லைன்னா ஒரு இதழாசிரியர், அதேமாரி தான் இருக்குது. தமிழுக்குன்னு வேலை வாய்ப்புன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அது எந்தெந்த துறையில் அந்த துறையில் தமிழ் எப்படி வேலை வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு அதை ஒன்று பார்க்கணும். அப்புறம் எல்லாமே கையெழுத்து தமிழில் போடணும்னு ஆசைப்பட்றேன். நான் முதல்ல இளங்கலை சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் தமிழில் தான் கையெழுத்து போடுறேன். அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் போட்டுருந்தேன். இப்போ எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, அது ஆங்கிலத்திலே இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நான் தமிழில் தான் கையெழுத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் என்னோட. அரசாங்கத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் என்ற காரணத்தினால்தான் இந்த கூட்டத்திற்கு நான் வந்தேன். ஏனென்றால் இந்த ஒரு கருத்தை கட்டாயம் சொல்லியாக வேண்டும். அவரால் இதை நடத்தி கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்றேன். பொதுவாக தேசிய கல்விக் கொள்கை நாம் பெரும்பாலும் பேசுவது அதில் உள்ள பாதகங்கள், நமக்கு தீங்கு விளைவிக்கின்ற செயல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரே ஒரு குறிப்பான ஒரு தமிழை வளர்ப்பதற்கு, தமிழை காப்பாற்றுவதற்கான ஒரு அடிப்படை செய்தி ஒன்று இருக்குது. அதை பெரும்பாலும் யாரும் பேசுறதில்லை. அந்த செய்தியை புதுவை பல்கலைக்கழகம் அதை முழுமையாக புறக்கணிக்குது. அதை வலியுறுத்துறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியிலேயே படிக்கிறது, நம்ம தமிழ் படிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் எந்த பாடமாக இருந்தாலும் தமிழ் வழியில் படிக்க எழுத அதில் ஆவணம் உள்ளது. ஆனால் நாங்கள் கல்லூரி அளவில் பல முறை பல்கலைக்கழகத்துக்கு கடிதம் எழுதினால் கூட அவர்கள் தமிழ் வழியில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதை அனுமதிக்க முடியாது என கூறுகிறார்கள். அது எப்பொழுது என்றால், NEP வருவதற்கு முன்பாகவும் நாங்கள் அந்த கோரிக்கை வைத்தோம். அப்பொழுது இது மத்திய பல்கலைக்கழகம், இதில் வாய்ப்பில்லை என கூறினார்கள். ஆனால் NEP வந்த பிறகு மத்திய அரசு சொல்லுவதே NEP-உடைய அடிப்படை என்பது அனைவரையும் அவருடைய தாய்மொழியில் படிக்க வைப்பது. ஆனால் எங்கள் மாணவர்கள் வரலாறு படிக்கின்ற, உளவியல் படிக்கின்ற இந்த மாணவர்கள், சமூக பணி படிக்கின்ற இந்த மாணவர்கள் படித்து முடித்த பிறகு யாருடன் கலந்துரையாட போகிறார்கள் என்றால், படிக்காத பாமர ஏழை மக்களுக்காக அவர்களோடு கலந்துரையாட போகிறார்கள். அந்த மாணவர்கள்
தமிழ் வழியில் கற்க மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றார்கள். தமிழ் மொழியில் எழுதினால் நல்ல மதிப்பெண் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பல்கலைக்கழகம் எங்களுடைய கடிதங்களை முழுமையாக புறக்கணித்தது. நாங்கள் அதுக்கு பதிலே வரவில்லை. நாங்கள் நேரில் போய் கேட்கும்போது வாய்மொழியாக இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என கூறுகிறார்கள். அதனால் ஐயா அவர்கள் அரசாங்கத்தில் செல்வாக்கு இருப்பதனால் நம்மளுடைய கல்வித்துறை மூலயமாக இந்த கோரிக்கையை ஏற்று மாணவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை, அதாவது தமிழ் படித்தவர்கள் மட்டுமே தமிழை பேசுவதை விட பிற மொழி மாணவர்கள் தமிழ் வழியில் படிக்கும்போது தமிழை வளர்ப்பதற்கு நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, அது தானாக வளர்ந்துவிட பாதுகாக்கப்பட்டுவிடும் என்ற என்னுடைய ஒரு சிறிய கோரிக்கை ஐயாவிடம் வைக்கின்றேன். எல்லாரும் தமிழை பற்றி எப்படி எப்படிலாம் பேசணும், எப்படி எப்படிலாம் எழுதணும்னு பற்றி சொன்னீங்க. நான் நானாவே எழுதுனதை பற்றி சொல்ல போகிறேன். தமிழ் என்பது ஒரு நாவிசை. அந்த நாவிசையை நான் பாட என் உள்ளத்தில் அலைவந்து பாய்கிறது. என் மனம் உன்னை நினைத்து அறிந்து கொள் என் பெருமைகளை என்று தமிழ்மொழி என்னிடம் சொன்னது. நான் தமிழின் பெருமைகளின் தொகுப்புகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்து அறிமுகமானவள் எனது தமிழ். தமிழின் சிறப்புகள் அதன் தொன்மையில் உள்ளது, தனித்துவம் அதன் இலக்கிய வளத்தில் உள்ளது, செம்மொழி தகுந்த உலகளாவிய பண்பாட்டில் உள்ளது, அதன் அழகு எழுத்தில் உள்ளது, எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் அதில் அடங்கி உள்ளது. எந்த மொழிக்கு தனி சங்கம் உள்ளது. இயல், இசை, நாடகம் என 3 முத்தமிழாய் திகழ்பவள் எனது தமிழ்மொழி. அப்பெருமைகளை நான் பாட மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன். என்றும் என் வாழ்வில் தமிழ் என்றும் நினைவாகவும் கனவாகவும் என் மனதில் கலந்து நிற்பவள் எனது தமிழ்மொழி. என்றும் என் வாழ்க்கையில் தமிழ் என்றும் நிறைந்திருப்பவள். கற்பதற்கு முன் கசப்பு, அதை கற்ற பிறகு தேன் போல் இனிப்பு தரும் என் தமிழ்மொழி. என் தமிழ்மொழியில் நான் கவிதைகளை எழுத மிகவும் ஆசைப்படுகிறேன். இப்படிக்கு சக மாணவியாக நான் நிறையா பேர் தமிழை நிறையா பேர் பேசணும், ஊக்குவிக்கணும்னு சொல்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஆனால் தமிழை நம்ம தமிழ்நாட்டை விட சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாட்களில் தமிழை பற்றி நிறையா பேசுகிறாங்க. நிறையா தமிழர்களை கண்டுபிடிச்சி நிறையா விதமாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஏன் நம்ம தமிழை பேசுறதில்ல? தமிழுக்கு பதிலாக நம்ம தமிழை டைப் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன் நம்ம தமிழை டைப் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம்? நம்ம தமிழை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கிலீஷ், முக்கியமாக இங்கிலீஷ் அண்ட் தங்கிலீஷை அதிகமாக பயன்படுத்துகிறோம். எதுக்கு நம்ம இங்கிலீஷ் அண்ட் தங்கிலீஷை தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எதுக்கு? அதுக்கு நம்ம தமிழே டைப் படிச்சுட்டு போயிடலாமே. தமிழில் டைப் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம தங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷ் வரையும் இதுவரையும் மாறி வந்திருக்கோம். நிறையா பேர் இதுவரையும் பேசினதில் நானும் இந்த ஊரில் பிறந்ததில்லை. நான் சொந்த ஊர் குஜராத்தில் தான் நான் பிறந்தேன். இந்த ஊரில் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் படிக்கிறேன். எங்களுக்கு கலா மேம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு தலையில் கொட்டி எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் நீ தமிழை படிக்கணும். அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா தான் நான் தமிழை கற்றுக்கிட்டேன். இந்த அளவுக்கு படிக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு எங்கள் சார் இல்லைனா நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேனான்னு தெரியாது. அவர் முன்னாடி நான் 11th ஸ்டாண்டர்டில் நான் படிச்சுட்டு இருந்தப்போ அவங்க தமிழ் டீச்சர். இப்போ எங்களுக்கு ஒரு தமிழ் டீச்சர் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த 2 பிள்ளைங்க நல்லா பண்ணுது அப்படின்றதுக்காக எங்களுக்காக வந்திருக்காரு. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ தமிழ் சார். பண்பாட்டு சங்கம் கவனி தமிழை பரப்புவோம் எங்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது தலைப்பு. அற்புதமான தலைப்பு. ஐயா அவர்களுடைய முயற்சியும் முன்னெடுப்பும் வெகு வேகமாக பரவ வேண்டும். இந்த அளவிலே நம்முடைய புதுச்சேரியில் ஏராளமான தமிழ் அமைப்புகள் இருக்குது. தமிழை வளர்க்க வேண்டும், அதை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற முனைப்புடன் தொடங்கப்பட்ட அமைப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையோடு நம்முடைய தமிழுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல இருக்கிற அமைப்புகள் மட்டும்தான் போயிட்டு அதை கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து
அந்த பிரச்சனைக்காக போராடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகு கல்லூரிகளில் தமிழ் பாட வேளைகள் குறைக்கப்பட்டன. அதற்கு நம்முடைய தமிழ் பேராசிரியர்கள் சிலர், நண்பர் சொன்ன மாதிரி சிலர் தான் போயிட்டு அங்கே போய் பேசும் பொழுது அவங்க சொன்ன பதில், இது மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு நாங்கள் லெட்டர் அனுப்பிட்டோம், கடிதம் அனுப்பிட்டோம். அவங்க இதற்காக எந்த பதிலும் சொல்லலை. அப்போது அவங்க எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான கோரிக்கைகள் சில பேர் போனாலாம் நடக்காது. நம்மளுடைய மாநிலம் தழுவிய தமிழ் அமைப்புகள் எல்லாரும் போயிட்டு இந்த நம்ம மாநிலத்திலேயே நம்மளுடைய மொழிக்கு இருக்கின்ற பாட வேலையே குறையுது அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்றத தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் மட்டும் உணரக்கூடாது. பிற பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது ஏதோ தமிழ் ஆசிரியர்களுக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் நிகழ்ந்த ஒரு அவமானம் தானே, இல்லை ஒரு பிரச்சனை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிற போக்கில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. தன்னெழுச்சியோட எல்லாருக்கும் இந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிலரங்கு, ஒரு பயிலகத்தை நாம் உருவாக்கினா நல்லாயிருக்கும். அதை விட நம்ம அன்பு சகோதரி ரேவதி அம்மா சொன்ன மாதிரி அடிப்படையில் இருக்கின்ற பிரச்சனையை நாம் களையிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால், தனியார் பள்ளிகளோ அரசு பள்ளிகளோ அங்கே இருக்கிற தமிழ் ஆசிரியர்களை நாம் முதல்ல ஒருங்கிணைத்து இவங்க எப்படியெல்லாம் பாடம் நடத்துகிறாங்க, அங்கே இருக்கிற சிக்கல் என்ன இவங்களுக்கு அப்படின்றத முதல்ல நாம் கேட்டு அவங்க மூலமாக இன்னும் நாம் தீவிரமாக தமிழை ஏன்னா நான் தனியார் பள்ளிகளில் வேலை செஞ்சுருக்கேன். அங்கே தமிழ் ஒரு பொருட்டை அவங்க எடுத்துக்கிறதே இல்லை. இருந்தாலும் அதுக்காகவே நம்ம அவங்கக்கிட்ட எதிரியாகவே இருக்கிறோம். இப்போ தனியார் பள்ளிகளில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, யார் 500க்கு 500 மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தமிழை மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. மற்றவங்கெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் படிக்க வைக்கிற அளவில் தான் தமிழ் பாடங்கள் தனியார் பள்ளிகளில் இருக்குது. இந்த அடிப்படையிலையும் அடிப்படையான தமிழ் அங்கே பாதிக்கப்படுகிறது. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, தனியார் பள்ளிகளில் தான் அதிக அளவில் மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி தமிழ் மீது ஆர்வம் இருக்கும்? அப்போ இந்த பிரச்சனையை நாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது ஒன்று இருக்குது. நான் இப்போ புதுசாக வீடு கட்டும்பொழுது என்ன பண்ணேன்னா, என்னுடைய இளமுனைவர் பட்டமும் முனைவர் பட்டமும் எல்லாமே மொழி இனம் நாடு, அதாவது பாரதிதாசன் காட்டும் மொழி இனம் நாடுன்னு இளங்கலை பட்டமும், குயில் இதழ்களில் மொழி இனம் நாட்டு என்று முனைவர் பட்டமும் பெற்றேன். அப்போ இருந்தே மொழி இனம் நாடு என்ற அந்த 3 விஷயத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருந்தது உண்டு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 11வது 12வதுல மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்களா என்பது தான் பிரச்சனை. அந்த இடத்துல தமிழ் படித்தாதான் மேலே படிக்க வருவாங்க. அங்கேயே கட் பண்ணிட்டாங்க. அங்கேயே தமிழ் நீக்கப்பட்டுடுது. முதல்ல அங்கே தமிழ் வர வைங்க. எல்லா இயக்கமும் ஒன்றா சேர்ந்து நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை கலையை பார்க்கணுன்னா அங்கே தான் முடிவு எடுக்கணும். அங்கே தமிழ் படிக்காமல் வந்தவன் இங்கே தமிழ் பிஏ தமிழ் சேரவே முடியல. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்களை கூப்பிட்டு நடத்திக்கின்னு இருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் காலேஜில் தமிழ் படிக்க ஆள் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டு மாணவர்களை கூப்பிட்டு நீங்கள் இங்கே சேருங்கன்னு சொல்லி நடத்திக்கின்னு இருக்கிறோம். இந்த அளவுக்கு தான் தமிழ் நிலைமை இருக்குது. அதனால் அரசு என்ற இயந்திரத்தை நாம் நமக்காக பயன்படுத்தினா மட்டும்தான் இங்கே தமிழ் வாழும். மொழி இனம் நாடு என்ற 3ல் இனம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான்
மொழியும் வாழும். காரணமாக அவனி கலை மற்றும் பண்பாட்டு சங்கத்தின் மூலம் அவனியில் உள்ளோர் அனைவருக்கும் தமிழ் எங்கள் மூச்சு என்ற கருத்தை பரப்புவதற்காக இவர்கள் முன்னெடுத்த ஒரு முன்னெடுப்பிற்கு முதலில் எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை வளர்ப்பதற்கு முதல்ல என்னுடைய கருத்து என்னன்னா, பள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வகுப்பறையில் ஒரு 60 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, உங்களுடைய பெயர் பட்டியலையோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு தகவலையோ கேட்கும் பொழுது குழுவில் பதிவிடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் வணக்கம் அம்மா அப்படின்றதே ஒரு 10 பிள்ளைங்க தான் வணக்கம் அம்மான்னு சரியாக பண்ணாமல் மற்ற பிள்ளைங்கன்னா VANAKKM வணக்கம் அம்மா அப்படின்னு போட்டு அவங்களுடைய அதுக்கப்புறம் அவங்க பேரையும் தங்கிலீஷ் தான் டைப் பண்ணுறாங்க. அப்போ தமிழ் படிக்கக்கூடிய தமிழை வளர்க்கணும்னா நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு செல்றதுக்கு பள்ளியிலிருந்து முதல்ல பயிற்சி அளிக்கணும். எல்லா தமிழாசிரியரும் ஐயா சொன்ன மாதிரி தமிழாசிரியர் ஒருங்கிணைத்து எப்படி தான் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழ் பேப்பர் திருத்தும் பொழுது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நாங்கள் போய் வேல்யூஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்படி தான் அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் பாஸ் ஆனாங்க அப்படின்னு தான் எங்களோட முதல் கேள்வியாக இருக்குது. 12th வரைக்கும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன தமிழ் படிச்சுக்கிட்டாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்க, இவங்க எப்படி பாஸ் பண்ணாங்கன்றதே பெரிய கேள்விக்குறி. அதுதான் இங்கே அவங்களோட விடைத்தாளை பார்க்கும்போது எப்படி இவங்க படித்து தான் பாஸ் ஆனாங்களான்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம தமிழை வளர்க்குறதுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன, இதெல்லாம் இவ்வளோ பேரும் இங்கே பேசின பெரிய பெரிய கருத்துக்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு போய் சேரணும். அங்கே அரசாங்கத்தில் இருக்க அதிகாரத்துக்கு கூடிய அவங்களோட செவிகளுக்கு சென்று சேரணும். நன்றி, வணக்கம். முதன்முறை 2022ஆம் ஆண்டு பொறியியல் தமிழ் அப்படின்னு தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. அந்த அளவில் முதலாம் ஆண்டே நான் வந்து தனியார் கல்லூரியில் போய் வேலையில் சேர்ந்தேன். அந்த ஆண்டு விடை திருத்துற பொறுப்பு தற்காலிக பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது நாங்கள் ஒரு 50 பேர் விடை திருத்துற பணிக்கு போயிருந்தோம். 50 பேரில் 12 பேர் தான் தமிழ் படித்தவங்க, தமிழ் மொழியில் முனைவர் பட்டம் முடித்தவங்க. மீதி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வேறு மொழி பாடம் எடுக்கக்கூடிய நபர்கள் தமிழ் விடைத்தாளை திருத்த வந்திருந்தாங்க. 2 நாள் திருத்தின பிறகு அவங்க எப்படி திருத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவங்கள இங்கே இருக்கிற பேராசிரியர் எல்லாருக்கும் தெரியும். அவங்க விடைத்தாளை பார்க்காமலேயே மதிப்பெண் வழங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலருக்கு எங்களுக்கு விடைத்தாள் திருத்த பணியில் விருப்பம் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு. அதன் பிறகு யாரை வச்சு, ஏன்னா தமிழ் படித்தவங்க கொஞ்சம் பேராவது அதில் கையொப்பமிடணும் இல்லையா, அந்த அத்தாரிட்டி. அதுக்காக சில பேர் நாங்கள் எல்லாரும் தமிழ் படித்தவங்க எல்லாரும் என்ன சொன்னோம், தமிழ் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதில் அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை தனியார் கல்லூரிகளும் அல்லது அரசு கல்லூரிகளில் கூட, அரசு கல்லூரிகளில் மட்டும், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய 25 உறுப்பு கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அவங்க 25 நபர்களை எடுத்திருந்தாங்க. அதுவும் தற்காலிக பணி எடுத்திருக்காங்க. மற்ற கல்லூரிகளில், அதுவும் தனியார் கல்லூரிகளில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், அது போல் மற்ற துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தமிழ் வகுப்பு எடுக்க போகிறாங்க. அப்போ தமிழ் யார் வேணால் தமிழ் எடுக்கலாம், தமிழ் தானே, எந்த பேராசிரியர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலான்ற ஒரு மன உணர்வை வந்து நம்ம முதல்ல எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ள நாங்கள் முடிவெடுத்து அந்த திருத்த பணியை நிறுத்திட்டு வந்துட்டோம். அதன் பிறகு 7 நாள் கழித்து தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. இதற்கு பிறகு தமிழ் மொழியில் முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்கள் மட்டுமே அனைத்து தனியார் கல்லூரிகளும் நியமிக்க வேண்டும் என்கிற அரசாணை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதுவும் நான் பாண்டிச்சேரியில் சொல்லலை, தமிழ்நாட்டில். அப்போது தமிழ் பேராசிரியர்கள் ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை முதல்ல உருவாக்க முடியும்னு நான் நம்பினேன். அதை வந்து நேரடியாக நான் பார்த்ததில் ரொம்ப பெரிய எனக்கு இதன் மூலயமாக எவ்வளோ தமிழ் படித்து வேலை கிடைக்காம இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைச்சிது. அதை நம்ம கண்ணு எதிர நான் பார்த்து அதனால் எதனாலும் நம்ம வந்து எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. நானும் நின்னேன். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த பெரியாரை மதித்தல் அப்படின்னு தமிழ் நம்ம படிக்கிறோம், அதை நடந்துக்கிறோம். ஆனால் அவங்கள எதிர்த்து பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா தப்புனா யாருனாலும் கேட்கணும். அது நம்ம பேராசிரியராக இருந்தால் கூட. நம்ம பேராசிரியர்கள் பின்னாடி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கக்கிட்ட முனைவர் பட்டம் முடித்தா கூட, முனைவர் பட்டம் பெற்ற பிறகு எவ்வளோ பேர் அவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கிறோன்றது இங்கே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ
அப்போது அவங்களுடைய நடத்தையும் அவங்களுடைய அன்பும் அது மூலயமா தான் நம்ம அவங்க பின்னாடி நிற்கிறோம். இப்போ அந்த பிள்ளை சொன்னான், எங்கள் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் அவருடைய அன்பால் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்போ உள்ளார்ந்த அன்பு உணர்ச்சி அப்படின்றது உங்க தேவைப்படுது. அப்படிப்பட்ட உணர்வை 2 மாணவர்களுக்கு ஏற்படுத்துங்க அப்படின்னு தலைவர் கலை பண்பாட்டு சங்கத்துடைய தலைவர் சொல்லிட்டே இருக்காரு. அதன் மூலயமா எனக்கும் அதே தான் தோணுது. அப்ப நம்ம பாடம் எடுக்கிறத நம்ம ஏன் வந்து தலை குனிஞ்சு நிக்கிறோம்? தலை நிமிந்து தான் இருக்கணும். இந்த ஜென்ரேஷன்ல வந்து தமிழ் லாங்குவேஜ் தமிழையும் இங்கிலீஷையும் வந்து கலந்து பேசுறாங்க. அது ஏன் அப்படி பேசுறாங்க? தமிழ் தானே பேசணும். இப்போ ஒருத்தவங்ககிட்ட மெசேஜ் பண்றோம்னு வைங்களா, தமிழ் மொழியை வந்து தங்கிலீஷா பண்றாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்க? தமிழ் மொழி தானே பண்றாங்க. இப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்ம போன்ல பேசும்போது தமிழ் மொழியே பேச மாட்டாங்க. சில பேர் வந்து இங்கிலீஷ்லயே தான் பேசுறாங்க. அது ஏன் அப்படி பேசுறாங்க? கேட்டா வந்து தமிழ் மொழியில பேசக்கூடாது அப்படி இப்படின்னு காரணம் சொல்றாங்க. எங்க ஸ்கூல்ல வந்து லைப்ரரின்னு ஒன்று இருக்கு. எங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜை பற்றி நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், தமிழ் இலக்கியங்களை பற்றி படிக்கணும், தமிழ் சங்கங்களை பற்றி படிக்கணும், நிறையா வந்து எங்களுக்கு ஆசையெல்லாம் இருக்குது. அது ஏன் இப்படி பண்ண எங்கள் ஸ்கூல் லைப்ரரியில் வந்து விடவே மாட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து பீச் ஆண்டில் போய் படிக்கிறோம். சனி ஞாயிறுனாக்கா நாங்கள் வந்து பீச் ஆண்டு இருக்க லைப்ரரியில் தான் போய் படிக்கிறோம். தமிழ் மொழியை பற்றி, தமிழ் கவிதைகள் இதமாரிலாம் நாங்கள் போய் படிக்கிறோம். தமிழ் மொழியை வந்து சில பேர் வந்து அவச்சாரமாக பேசுகிறாங்க. இதை வந்து நான் வந்து காதால் நிறைய கேட்டிருக்கேன். நானே யோசிச்சிருக்கேன், என்னடா இது இப்படிலாம் வந்து பேசுகிறாங்களே, அதில் எங்கள் தமிழ் மேலே இருக்க பற்று வந்து குறையுது சொல்ல போனாலே. அது ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க? தமிழ் மொழி வந்து சங்க காலமாக இருக்குது. தமிழ் வந்து ரொம்ப பழையமான மொழிலாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து தமிழையும் இங்கிலீஷும் கலந்து பேசுறதுனால வந்து தமிழ் மொழி வந்து அழிஞ்சிட்டு போகுது சொல்ல போனாலே. எங்களுக்கு வந்து தமிழ் மொழியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இப்பெல்லாம் நிறைய ஆசை இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை சொல்ல போனாலே. எங்கள் தமிழ் சார் இருக்கா. தமிழ் எங்கள் மூச்சு. எல்லாருமே நிறைய கருத்துக்கள் வந்து இங்கே தமிழ் வளர்ப்பதற்கான அடிப்படையாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலை எல்லாருமே கொடுத்தாச்சு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணுன்றது என்னுடைய அடிப்படையாக தோன்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கக்கூடியது. அது வேரில் நம்ம தண்ணியை இப்போ ஊற்றுறோமா இல்லை விஷ தண்ணியை ஊற்றுறோமா அப்படின்றது மட்டும்தான். அது கூடவே இன்னும் ஒன்று அதில் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால சந்ததியினர் இப்போ வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்களும் மாணவர்கள் அனைவருமே வந்து தமிழை நமக்கு நல்ல பேராசிரியர்கள் கற்றுக் கொடுத்துட்டாங்க, வந்துட்டோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள், நான் வந்து இப்போ பெரும் பேராசிரியர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ முதுகலை அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை, அடிப்படையில் இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவருக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன். அந்த பிள்ளைக்கு தமிழை கற்றுக் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட எந்த அளவுக்கு நெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இயக்கம் நெருக்குச்சுன்னா தானா மேலே வளர்ந்து வந்தோம். இந்த ஒன்றை மட்டுமே நான் முன்னிறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த நிகழ்வு ஒரு வெற்றிகரமான நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இது தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் கிடைத்த வெற்றியாக நான் கருதுகின்றேன். இங்கிருந்த பேராசிரியர்கள் உள்ளிட்ட மாணவர்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் செழிக்க பாடுபட வேண்டும் என்ற ஒரே உணர்வில் இருப்பதால் கண்டிப்பாக இது வெற்றி நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இங்கே பேசிய பேச்சுக்களிலிருந்து மிக தெள்ள தெளிவாக தெரிவது என்னவென்றால், நம்முடைய தமிழ் பழங்கால மொழி, சங்ககால மொழி என்று போற்றப்பட்டாலும் அடிப்படை கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இங்கே இருக்கிறது. இதை அனைத்து பேராசிரியர்களும் மாணவர்களும் இங்கே வலியுறுத்தினார்கள். கண்டிப்பாக இந்த அடிப்படை கல்வியை திறம்பட செய்வதற்கு நாம் அரசை முறையாக அணுகி
அதற்கு வழிவகை செய்து அடிப்படை கல்வியை பலப்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கு கூறிய அனைத்து கருத்துக்களும் செயல் திட்டங்களாக உருவாக்கப்பட்டு அந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக நாம் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே சொன்னது போல நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில் அந்த பாடத்திட்டம் குறைக்கப்பட்ட நிகழ்வு என்பது மிகவும் வேதனைக்குரியது. நமது மொழியை அழிக்கக்கூடிய காரண நிலையில் அதுவும் ஒன்று என்பதையும் நான் நன்றாக உணர்கின்றேன். கண்டிப்பாக அந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த பாடத்திட்டத்தை, குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை நாம் மறுபடியும் மீட்டெடுக்க இணைந்து போராட நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த அடிப்படை கல்வியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய கல்வி என்கின்ற முறையை அரசு செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்னே நாம் வைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நமது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல வெங்குருதி தனில் கமழ்கின்ற வீரம் தெரிகின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக இந்த புதுச்சேரியில் அனைவரின் மூச்சாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு அந்த இயக்கத்திற்கு, அந்த அமைப்பிற்கு பேராசிரியர்கள் உங்கள் உறுதுணையோடு கண்டிப்பாக குறைந்தபட்சமாவது 2 மாணவர்களை, ஆர்வமுள்ள மாணவர்கள் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் போல 2 மாணவர்களை ஒவ்வொரு பேராசிரியரும் உருவாக்கினால் அது ஒரு பெரிய அமைப்பாக மாறும். அப்படி மாறும்போது இது போன்ற தமிழ் பணிகளை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்ற நிலையில்தான் அதை நான் இங்கே நோக்கமாக கூறியிருக்கின்றேன். எனவே நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறுகின்றேன். அதே போல இங்கே சொன்னது போல பயிலரங்குகள், பயிற்சி பட்டறைகள் பள்ளிகளிலும் கல்லூர் அளவிலும் கண்டிப்பாக நடத்துவதற்கு அவனி கலைப்பண்பாட்டு சங்கம் தன்னுடைய முயற்சியை எடுக்கும். அதற்கு இது போன்ற பேராசிரியர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். அதற்கு என் சிறந்தாழ்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த செயல் திட்டங்களெல்லாம் உருவாக்கி உங்களுக்கு நான் புலனத்தின் மூலமாகவோ அல்லது எந்த ஊடகத்தின் மூலமாவது உங்களுக்கு நான் அளிக்கின்றேன். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அவனி கலைப்பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக பேராசிரியர்களை அழைத்ததன் பேரில் அனைவரும் இங்கு வந்திருந்து இந்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சம வாய்ப்பு தரணும் அப்படின்றதுதான் அந்த சங்கத்துடைய நோக்கமா இருந்துச்சு. அந்த வகையில இப்ப மாணவர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பெரிய பேரமே இல்லாம அனைவருக்கும் ஒரு சேர ஒரே மாதிரியான பங்களிப்பை ஏற்படுத்துவது மிக சிறப்பு வாய்ந்த வகையில இங்க இருக்கக்கூடிய தலைவர், நிறுவனர் ஆகியோருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.